கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே முதலாவது அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நம்முடைய தேவன் கொடுத்ததான அவருடைய மாபெரும் கிருபை மற்றும் அவருடைய இரக்கம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரந்தோறும் இந்த இடத்துல நம்ம ஒன்றாக கூடி தொடர்ந்து வேதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான பாடங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த வாரம் பார்த்ததை பிரதர் என்ன பண்ணிட்டாருங்க சொல்லிட்டாரு. நேரடியாக இந்த வாரத்துக்கு உண்டான பாடத்துக்குள்ள போகலாம். பாடத்துடைய தலைப்பானது மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த வார்த்தை புதுசாக இருக்குங்களா? இதில் ஒரு பாதி நமக்கு நல்லா பரிச்சயமானது என்னது? விசுவாசம் இல்லைங்களா? விசுவாசம்னா நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? சரி, நீங்கள் சொல்லுங்க, விசுவாசம்னா என்ன? அதாவது விசுவாசம்னா நம்பிக்கைன்னு சொன்னா அப்ப நம்பிக்கை என்ன சொல்றது? ரெண்டுக்கு சில வித்தியாசங்கள் இருக்கு. அதை முதல்ல என்ன பண்ணலாம் நம்ம பார்த்தோம். விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்னன்றது என்ன பண்ணலாம் முதல்ல பார்த்துக்கலாம். விசுவாசம் சொன்னாலே நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும். என்ன வசனங்க? அந்த வசனத்தை நம்ம படிச்சுட்டு விசுவாசம்னா முதல்ல என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் பொதுவாக இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியில் எந்த வகையான விசுவாசங்கள் காணப்படுது, அதில் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். பாருங்க, தெளிவாக நம்முடைய பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இதை எல்லாரையும் மனப்பாடமாக சொல்ல சொன்னா உடனே என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். ஆக்சுவலாக அப்படின்னா என்ன, அது வேணும் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நம்புறோம், உறுதியாக நம்புறோம், இதுக்கு பேர் தான் விசுவாசன்றார். இந்த வசனத்தை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் நம்ம பயன்படுத்துகிறோம். நீங்கள் உதாரணத்தை பெருசாக எடுத்துக்க வேணாம், வசனத்தை என்ன பண்ணுங்க உறுதியாக பிடிச்சுங்க. நாளைக்கு மழை வருமா பெரம்பூரில்? தெரியாது, வரும். வேற ஏதாவது பதில் இருக்கா? வரலாம் இல்லையா, வராமே இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சீதோசன நிலையில எது எப்போ நடக்குன்னே நாளைக்கு புயல் கூட வரலாம், யாருக்கு தெரியும்? ஓகேங்களா? ஆனால் உறுதியாக சொல்ல முடியல. இது பேர் விசுவாசம்லாம் கிடையாது. இதை வேணா நம்பிக்கைன்னு சொல்லலாம். நாளைக்கு சூரியன் உதிக்குமா? இன்னைக்கு நைட்டு மணி 6:07 போகுது. இன்னைக்கே சொல்றீங்க நாளைக்கு சூரியன் வரும்னு, ஆனா மழை வருமானு கேட்டா அதே மாதிரி உறுதி என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலா விசுவாசம்னா என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, நாளைக்கு விடியவே இல்லை, ஆனா விடிஞ்சா சூரியன் வரும்னு இன்னைக்கு நைட்டே உறுதியா சொல்றீங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படவே இல்லை, இன்னும் நாளைக்கு நாள் வரல, காணப்படாதவைகளின் நிச்சயம். இதுதான் விசுவாசம். நான் முன்னமே சொன்ன மாதிரி உதாரணத்தை 2வது வச்சுக்கோங்க, புரியறதுக்காக தான் உதாரணம். அப்ப விசுவாசம்னா என்னன்னா, ஒரு விஷயம் இனிமேல் தான் நடக்க போகுது, ஆனா இன்னைக்கே உறுதியா என்ன பண்றோம், நம்புறோம். அந்த நம்பிக்கையில எந்த வகையான மாற்று கருத்து இல்லை, உறுதியா நம்புறோம். அப்ப எந்த விஷயத்த நம்ம உறுதியா நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நம்புறோமோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். சரி, பொதுவாக இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நம்ம மத்தியில் எந்த மாதிரியான விசுவாசங்கள்லாம் காணப்படுது அப்படிங்கிறத ஒரு விஷயத்துக்குள்ள வரலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முதல் வகையான விசுவாசமா இருக்கு. இந்த ரட்சிப்பின் விசுவாசம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவரை நம்பணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் இயேசுவை என்ன பண்ணணும், ரட்சகராக நம்பணும். அப்படி நம்பினா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்கப்பட்டுருவீங்க. இது ஒரு விசுவாசம். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் அநேகரால் என்ன பண்ணப்படுதுன்னா நம்பப்படுது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. பாருங்க, ரட்சிப்பின் விசுவாசம்னா என்னன்னா, நம்முடைய கர்த்தர் இயேசுவை நம்ம நம்புறது. நம்புனா நாமளும் நம்முடைய வீட்டாரை என்ன பண்ணப்படுவோம். இது பொதுவா ஒரு வசனத்தை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. இப்ப இதுலயே நிறைய கேள்வி இருக்கு. நம்முடைய கர்த்தர் இயேசுவை என்னன்னு நம்பணும், அவர் தான் பிதாவுடைய குமாரன் நம்பணும்,
அவர் தான் நமக்காக ஜீவன் தந்தவர், ஈடுபலி பாடமெல்லாம் படிச்சிருப்போம். இதை நம்பணும். பட் பொதுவாக இன்னைக்கு உலக கிறிஸ்தவர்கள் நம்ம கேட்கும் பொழுது யதார்த்தமா அவரை நம்புங்க, அவ்வளோதான், உங்களுக்கு எல்லா நோயும் என்ன ஆயிரும், போயிடும். ஆக்சுவலாக ரட்சிப்புனாலே என்னன்னு நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். நம்ம ரட்சிக்கப்பட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்கு, முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். அப்போ நம்ம ரட்சிக்கக்கூடிய ப்ராசஸில் தான் இருக்கிறோமே தவிர இன்னும் ரட்சிக்கப்படலை. அது எப்போ தான் தெரியும்னா நம்முடைய மரணத்தில் தான் தெரியும் நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம இருந்திருக்கிறோமா இல்லையா. இது ஒரு வகை விசுவாசம். ஓகேங்களா. அடுத்த அனுதின விசுவாசம்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா ஆண்டவரை நம்புறது. டெய்லி எங்கள் தேவைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார், சந்திப்பார். உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம், ஜபத்தை பற்றி கூட நம்ம படிக்கும்போது கூட அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. வாசிக்கலாம் மத்தேயு 6:11. மத்தேயு 6:11, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பாருங்க, இது ஒரு வகையான ஃபெய்த், அனுதின விசுவாசம். அந்த நாளுக்கு ஆண்டவரை நம்புறது. நாளைக்கு எனக்கு ஏதாவது நடக்கணும், அதனால இன்னைக்கு நான் என்ன பண்றேன், ஆண்டவரை நம்புறேன். ஃபியூச்சரை பத்தின ஒரு விழிப்புணர்வு, அதை பத்தின ஒரு ரகசியங்கள், திட்டங்கள் தெரியறதில்ல. அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் இப்படியும் காணப்படுறாங்க. நாளைக்கு நான் நல்லா இருக்கணும், அதுக்கு இன்னைக்கு நான் என்ன பண்றேன், கடவுளை போய் நம்புறேன் அப்படின்னு. இப்படி ஒரு விசுவாசங்கள் காணப்படுது. பாருங்க, இந்த மாதிரியான விசுவாசத்துக்காக நம்ம அழைக்கப்படலை. இன்னைக்கு நாளைக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு கடவுளை நம்புறது. ஓகேங்களா. அதே போல நான் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கறதுக்காக பொதுவாக நம்புறது. ரட்சிப்புன்றது பெரிய ப்ராசஸ். இதுக்கடுத்து மூணாவதா ஒரு விசுவாசம் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு பொதுவாக 99% கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படக்கூடிய விஷயம். இது என்ன சொல்றாங்கன்னா டாக்ட்ரினல் ஃபெய்த்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். தமிழ்ல உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம். இன்னைக்கு பொதுவாக அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிறைய அதிலே டினாமினேஷன்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது. இதில் 99% கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ நம்முடைய சகோதர சகோதரிகள் எந்த விசுவாசத்தை தான் காணப்படுறாங்கன்னா உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம். இப்போ அடுத்து நமக்கு என்ன கேள்வி வரணும், அந்த 1% எங்கேயும் மிஸ் ஆகுது. அந்த 1% தான் என்ன இன்னைக்கு படிக்க போறோம், அதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். சரி பிரதர், உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். இந்த உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஒரு விசுவாசம். ஓகேங்களா. பாருங்க, இப்போ ரெண்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரட்சிப்பின் விசுவாசம் பொதுவாக எப்படி நம்புறாங்கன்னு பார்க்குறோம். அனுதின விசுவாசம்னா என்னன்னு பார்த்துட்டோம், நாளைக்கு நல்லது நடக்கிறதுக்கு இன்னைக்கு கடவுளை நம்புறது. இப்போ என்ன பார்க்குறோம்னா உபதேசத்தின் அடிப்படையான விசுவாசத்தில் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று விசுவாசம், இன்னொன்று மகா பரிசுத்தமான விசுவாசம். இப்போ நாம் எதில் இருக்கோம்னு என்ன பண்ணணும், அடுத்து கண்டுபிடிக்கணும். சரி பிரதர், உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம், இந்த விசுவாசம்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். இந்த முதல் பாயிண்ட், ஒருத்தர் முன்னாடி நின்று போதிப்பார். எப்படிங்க, நம்ம போகக்கூடிய இடங்கள்ல முன்னாடி நின்று ஒருத்தர் போதிப்பாரு. அவர் போதிக்கிறத, அந்த போதனைய அப்படியே நம்புறோம். பாருங்க, நேத்து நான் பரலோகம் சென்று கொண்டிருந்த போது வருகிற வழியிலே நரகத்திலே ஒரு பார்வை பார்த்து கொண்டு வந்தேன். இப்படி ஒருத்தர் சொல்றாருன்னா இதுக்கு பைபிள்ல வேத ஆதாரங்கள் இருக்கா இல்லையா, இதை குறிச்செல்லாம் எதையும் யோசிக்காம அவர் சொன்னா கரெக்டா இருக்குங்கன்னு சொல்லி பொதுவா நம்புறது. 99% கிறிஸ்தவ பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இதுல தான் இருக்கிறாங்க. சரி பிரதர், அது ஓகே. அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கணும்ல. மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்னன்னா பாருங்க, இப்பதான் பாடத்துடைய தலைப்புக்கே நம்ம வரோம். வசனத்தின் அடிப்படையிலான உறுதியான நம்பிக்கை தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இப்ப இதே கேள்வியை திரும்ப உங்கள் மத்தியில் நம்ம கேட்கிறோம். இப்ப அடியேன் இங்க நின்று சொல்றேன், நேற்று நான் பரலோகம் என்ன பண்ணேன், சென்றேன். இங்க இருக்கிற ஒரு 4 பேரை பரலோகத்தில் இருக்கிறதாக நான் என்ன பண்ணேன், பார்த்தேன் அப்படின்னா நீங்க திருப்பி அடுத்து என்ன கேள்வி கேட்கணும், மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நீங்க உறுதியா இருந்தா பிரதர் நீங்க பரலோகம் போனீங்கன்னு சொல்றீங்க, ஆனா பைபிள் வசனம் எப்படி இருக்குன்னா வாசிக்கலாம். இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணும், கேள்வியா கேட்கணும். யோவான் 3:13 வாசிக்கலாம். யோவான் 3:13 பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை.
பாருங்க, இந்த வசனத்தை பேசினது யாரு? நம்முடைய ஆண்டவர். யோவானா பேசினார், நம்முடைய ஆண்டவர் இல்லைங்களா? அவரே சொல்றார். அப்போ கிளியரா பார்க்கிறோம், யோவான்ல ரெக்கார்ட் ஆகுது. அப்போ தேவன் ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்றாருன்னா 100% அதான் உண்மை. என்ன சொல்றார்? ஒரு காலம் இருக்கு, ஒரு காலம் வரைக்குமே, இந்த டைம் வரைக்குமே பரலோகத்திலிருந்து இறங்கினவர் யாரு? நம்முடைய ஆண்டவர், பிதாவுடைய ஒரே பேரான குமாரன். பரலோகத்துக்கு ஏறினவர் யாரு? அவர்தான். அவரை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லைன்னு வசனம் இருக்கும்போது, எப்படி பிரதர் நேற்று நீங்க பரலோகம் போனீங்கன்னு சொல்லலான்னு திருப்பி என்ன பண்ணோம்? இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். நாம எதை நம்புறதா இருந்தாலும், யாருடைய போதனை நம்புறதா இருந்தாலும், அந்த போதனையானது வசனத்தின் அடிப்படையில் கற்றுக் கொடுக்கப்படுதா? வசனத்தின் அடிப்படையில் கற்றுக் கொடுக்கப்படலைன்னா அது பொதுவா ஒரு உபதேசம். வசனத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு நம்ம விசுவாசிக்கிறோம்னா அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். நம்மளை எதுக்கு அழைச்சிருக்காருன்னா, மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு? தேவன் அழைச்சிருக்கார். பொதுவா ஒரு வசனம் நம்முடைய கல்லறைகள் எல்லாம் பார்ப்போம். கல்லறையில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன எழுதி போட்டிருப்பாங்க? கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள், அது இருக்கும். சரி, நான் எதிர்பார்க்கிற வசனம் இங்கே சொல்லிடுறேன், வாசிக்கலாம். 116 சங்கீதம் 15 வசனம். 116 சங்கீதம் 15 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பாருங்க, நல்லா கவனிக்கலாம். பொதுவாக இதை ஒருத்தர் மறிச்சிருவார், மறிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னமோ பண்ணியிருப்பார் உலகத்துல, ஆனா பேர் மட்டும் டேவிட், ஜோசப் அப்படின்னு ஒரு நல்ல கிறிஸ்தவ பேரா இருக்கும். அவர் கலரையில் இதை எழுதி போட்டுருவாங்க. ஆக்சுவலா இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? பேர் வச்சவங்களுக்கு பொருந்தாது, பேருக்கு தகுந்த வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதுல ரொம்ப விசேஷமா அதுல 2 கோணம் இருக்கு. அதுல முதல் கோணம் என்னன்னா, ஒருத்தர் மறிக்கிறார். முதல் மரணம் எங்க நிகழுதுன்னா, ஒரு கிறிஸ்தவனுக்கு அவர் உண்மையாகவே கடவுளுக்காக தன்னை ஞானஸ்தானத்துல அர்ப்பணிக்கும் பொழுது. அப்ப இந்த வசனம் முதல்ல எங்க பொருந்தணும்னா, யார் ஒருவர் ஞானஸ்தானத்துல தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களா, அப்படின்னா ஞானஸ்தானத்துல மறிக்கிறாங்களா? ஞானஸ்தானத்துல ஒரு மரணம் நிகழுது. எப்படி நிகழுதுன்னா, பொதுவா ஒருத்தர் மறிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் குழிக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூடுவாங்க, ஏன்னா திருப்பி வரமாட்டார். ஞானஸ்தானங்கிறது மரணத்துக்கு ஒரு பாவனையா இருக்கு. மண்ணுக்கு பதிலா தண்ணிக்குள்ள கொண்டு போயிட்டு ஒரு 2 செகண்ட், 2 நிமிஷம் வைக்க முடியாது இல்லையா? 2 நிமிஷம் வச்சா என்ன ஆயிரும்? மொத்தமா பரலோகம் போயிட வேண்டியதான். அப்ப ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு அவர் ஆதாமுக்குள்ள மறிக்கிறாருன்னு சொல்லி திரும்ப அவரை கொண்டு வராங்க. இந்த ப்ராசஸ்க்கு இந்த வசனம் பொருந்தும். இப்படி வெளியே வரக்கூடிய தேவ பிள்ளைகள் கரெக்டா வாழ்ந்து மறிக்கும் போது அவங்க கல்லறையிலே இந்த வசனம் என்ன பண்ணலாம்? எழுதப்படலாம். இதுதான் சத்தியம். வாசிக்கலாம். ரோமர் 6 அதிகாரம் 11 வசனம். ரோமர் 6 அதிகாரம் 11 வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்க, ஒருத்தர் தேவனுக்குள்ள ஞானஸ்தானத்துக்குள்ள போறாங்கன்னா முதல்ல அவர்கள் என்ன ஆகுறாங்கன்னா, பாவத்திற்கு மரிக்கிறார்கள். ஆதாம் நிமித்தமா வந்த பாவத்துக்கு என்ன பண்றாங்க? மரிக்கிறாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஆகுறாங்கன்னா, எழுந்திருக்கிறாங்க, மீண்டும் வராங்க. அப்ப கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம்ன்றது முதல்ல எங்க பொருந்தும்னா, சரியாக தேவனுக்காக நம்ம ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கேயே அந்த வசனம் பொருந்துது. அவர்கள் மரிக்கும் போதும் கல்லறையில் என்ன பண்ணலாம் அது சொல்ல, அங்கேயும் அது பொருந்தக்கூடியதா இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி வசனம் சொல்லக்கூடிய உபதேசத்தை உறுதியா நம்ம நம்புறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். ஒரு உதாரணம் சொல்லுங்க. பிரதர், இது வரைக்கும் நாங்கள் ஒரு உபதேசம் நம்பிட்டு இருந்தோம், ஆனால் பிரதர்ஸ் திடீர்னு வசனத்தை கோட் பண்ணி ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, இப்போ அதை தான் நாங்கள் நம்புகிறோம், இதுதான் எங்களுடைய மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்னு நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் சொல்ல முடியுமா? இது வரைக்கும் நாங்கள் உபதேசம் கேட்டிருக்குங்க, அதில் என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் இங்கே பைபிள் ஸ்டடியில் வசனத்தை வச்சு ஒன்று சொன்னாங்க, இப்போ அதை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு சத்தியம் சொல்ல முடியுமா? அவ்வளோதான். உதாரணத்துக்கு திரித்துவம் என்றால் என்ன? ஒரு 4 மணி நேரம் பேசியிருப்பாங்களா இல்லைங்களா? யார் பேசுனா? வசனம் தான். நரகம் எவ்வளவோ போதனைகள் உலகத்தில் போதிக்கிறாங்க. ஒரு மனுஷன் அப்படி ஆயிடுவான், இறந்தான் இப்படி ஆயிடுவான், கடவுளை நம்பலைன்னா அவ்வளோதான், கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளினாலே நரகம், என்னென்னமோ பேசுறாங்க. ஆனால் பைபிளில் நரகம்னா என்ன,
தேவன் என்ன சொல்றார் படிச்சோம். ஆத்துமா செத்து போனா அப்படியே 50 நாள் 40 நாள் ஊர் சுத்துலாம் கதை கட்டிட்டு இருக்காங்க. ஆனா வசனம் சொல்லுது, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவர்கள் பேர் முதலா என்ன பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ரொம்ப தெளிவா பார்க்குறோம். நிறைய உபதேசத்துல ரொம்ப நாளா ஊறி போயிட்டோம். அதெல்லாம் நம்மளை பரலோகம் கொண்டு போகாது. மகா பரிசுத்தமான உபதேசத்துல நம்ம நம்பிக்கையில இருந்து விசுவாசிச்சு கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம எங்க போக முடியும். அப்ப இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்னன்னா, வசனம் சொல்றத நம்பணும். இப்ப அடுத்த கேள்வி, முதல்ல அப்போஸ்தலர்கள் இருந்திருப்பாங்கல்ல, பவுல், பேதுரு, யோவான்லாம், அவங்கெல்லாம் என்ன விசுவாசத்தில் இருந்தாங்க? வெறும் போதனையில வர்ற விசுவாசமா, மகா பரிசுத்தமான விசுவாசமா? போதனை. பட் அந்த போதனை யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆண்டவர் எங்க சொன்னாருன்னா வசனம். அப்ப ஆதியிலே எந்த விசுவாசம் இருந்திருக்குன்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம் ஆதிகால சபையிலே இருந்திருக்கு. இன்னைக்குதான் தொலைஞ்சு போயிருச்சு, கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கு வசனம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். யூதா ஒரே அதிகாரம் தான் இருக்கு. அதுல முதல் அதிகாரத்துல 20 மற்றும் 21 வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பாருங்க, இதுல இந்த முதல் பகுதியை மட்டும் நம்ம எடுக்கிறோம். இது ஃபுல்லா நம்ம விளக்கம் இப்ப படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நீங்களோ பிரியமானவர்களே, யாரெல்லாம் யூதா புஸ்தகம் வாசிக்கிறாங்களோ எல்லாருக்கும் பொருந்தும். இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றார்? உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள்ன்றாங்க. ஏன்? அப்படியே காத்து போக்கில் நம்பினீங்கன்னா 2 வாரத்துல நரகன்ற கான்செப்டை குழப்பி விட்டுருவாங்க, 3 வாரத்துல திருத்துவன்ற கான்செப்டை குழப்பி விட்டுருவாங்க. ஆமா, இதுவும் கரெக்டாக தான் இருக்கு அப்படிமோ. அப்படி அல்ல. விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம்னா அது ஒண்ணுதான், ஏதோ ஒண்ணுதான் சரியா இருக்கணும். அந்த ஒண்ணு வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்ணணும் இருக்கணும். கிளியரா சொல்றாரு யூதா. நம்ம படிச்சிருக்கிறோம், வசனத்தின் அடிப்படையில நம்ம நம்பணும். உறுதியா எப்படி நம்பணும்னா உறுதிப்படுத்தணும். அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில வரக்கூடிய உபதேசத்தை நாம் என்ன பண்றது? நம்புறது. இப்ப கேள்வி, தேவனுடைய வசனத்தை அப்படியே நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல அந்த வசனத்துக்குள்ள ஒரு கருப்பொருள் மறைஞ்சிருக்குமா? பாருங்க, போன வாரம் படித்தோம், காளையை பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு நல்ல இளங்காளையை வாங்கிட்டு போனா என்ன ஆகும்? வாங்கிக்குவாங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனா நம்ம கொண்டு போறது என்ன ஆகாது, நடக்காது. அப்படின்னா எந்த காலத்துல என்ன பொருந்தும் என்ன பண்ணணும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப வசனத்துக்குள்ள என்ன இருக்குன்னா சத்தியம் இருக்கு. நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பாருங்க, கிளியரா சொல்றார், உம்முடைய வசனமே சத்தியம். அந்த சத்தியம்ன்ற வார்த்தையை வேற தமிழ்ல மொழிபெயர்க்கிறதா இருந்தா உண்மை. எது உண்மை? யார் சொல்றது உண்மை? யார் பேசுறது உண்மை அப்படின்னு கேட்டா வசனம் சொன்னா அதுதான் உண்மை. சரி, வசனம் இல்லாம ஒருத்தர் ஒன்று சொல்றாரு, அது என்ன? அது பொய். சிம்பிள், கிளியரா சொல்றாரு. ஆண்டவரே சொல்றாரு, உமது சத்தியத்தினாலே அவர்களை என்ன பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லாருடைய ஏக்கம் என்னன்னா, நம்ம பாவமான உலகத்தில் இருக்கிறோம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகி கடவுள்கிட்ட போகணும். அதுதான் நம்முடைய ஆசை. ஆமா, பரிசுத்தம் ஆகணும்னா என்ன பண்ணுனா பரிசுத்தம் ஆக முடியும்னா வசனம் சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுங்க. எந்த அளவுக்கு வேதாகம சத்தியங்கள் இருதயத்துக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு நம்ம தினம்தோறும் என்ன ஆகும்னா பரிசுத்தம். இன்னொரு இடத்துல கூட படிக்கிறோம், யோவான் 8:32 வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அப்ப கிளியரா பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள். இப்ப கேள்வி, சத்தியம் எங்கிருந்து நம்மளை விடுதலையாக்கும்? இப்ப நம்ம எங்கேயோ கட்டப்பட்டிருக்கிறோம், எங்கேயோ ஒரு சிறைக்குள்ள இருக்கிறோம். இந்த சிறைக்குள்ள இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா அது சத்தியம் மட்டும்தான் கொடுக்கும். உதாரணம் சொல்லட்டுங்களா? நாம் நரகம் என்னும் தவறான போதனைக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருந்தோம். இப்ப நரகம்ன்ற போதனையிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிறார். இல்லப்பா அப்படி இல்லை, அது தவறான உபதேசம், நீங்க அதை நம்ப தேவையில்லை. பாருங்க, வசனம் இப்படி சொல்லுது, இதுதான் உண்மை. ஒரு விடுதலை கிடைச்சுதான். நம்ம ஆத்துமான்னு ஒன்று நம்பிட்டு இருந்தோம்,
யாரோ ஒருத்தர் போதிச்சாங்க, நம்பணும், தவறு கிடையாது, கரெக்டுங்களா? ஆனா தேவன் சொல்றாரு இல்லப்பா அது அப்படி இல்லை, அது ஒரு தவறான உபதேசமா இருக்கு, இதுதான் ஆத்துமானோன்னு அந்த போதனை தவறான உபதேசத்திலிருந்து இப்ப என்ன ஆகுறோம்னா விடுதலை ஆகிறோம். அப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியன்ற வார்த்தையில உண்மைன்னு போட்டுங்க, உண்மையையும் நீங்கள் அறிவீர்கள், உண்மை உங்களை பொய்யிலிருந்து என்ன ஆகும், அப்ப தவறிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்ப கேள்வி, இப்ப இவ்வளோ சத்தியங்கள் இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் யார் நமக்கு சொல்லி கொடுக்குறது இந்த கடைசி காலத்துல? வேற யாருமே இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலம் முழுக்க இந்த உண்மையான சத்தியங்களை அவர் தான் சொல்லி கொடுக்கிறார். இந்த வசனம் யார் பேசினது? அப்போஸ்தலர்கள் பேசுற அத்தனை வசனமும் யார் மூலமா பெற்றுக்கொள்ளப்பட்டது? அப்ப இந்த கடைசி காலத்துல நாம படிக்கிற இந்த உண்மைகளை யார் தான் நமக்கு போதிக்கிறாங்கன்னா வசனத்தின் மூலமா வரும்போது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னா போதிக்கிறார். ஆனா பழைய ஏற்பாடுல அப்படி இல்லை. பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க, நியாயப்பிரமாண கோட்பாடுகள் இருக்கும், இதெல்லாம் மிக்சிங்கா இருக்கும். பட் புதிய ஏற்பாடுல டைரக்டா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பேசுறார். படிக்கலாம். எபிரேயர் 1 அதிகாரத்துல முதல் 2 வசனம். எபிரேயர் 1 வசனம் 1 முதல். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். எவ்வளவு அழகா ட்ரினிட்டியோட விஷயம் இங்க கிளியர் ஆகுது பாருங்க. தேவன் வெளிப்படுத்துறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, அதான் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பார்ட் பை பார்ட்டா, ஒரு குரூப் பை குரூப்பா, வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன், அவங்க மூலமா தேவன் என்ன பண்ணாரு, பேசினாரு. பட் இந்த கடைசி நாட்களில் புதிய ஏற்பாடு காலத்துல அவருடைய குமாரன் மூலமா என்ன பண்றாருன்னா பேசுறாரு. அந்த குமாரன் தான் சர்வத்திற்கும் என்னவா இருக்கிறாரு, சுதந்திரவாளி. அவரை கொண்டுதான் உலகத்தை என்ன பண்ணார். படிச்சோமா ட்ரினிட்டி பாடத்துல, நீதிமொழிகள் 8 அதிகாரத்துல, ஞானம் வீதிகளில் நின்று கூப்பிடுகிறது இல்லையோ, அவர் பூமியை உருவாக்கும் முன்னும் சமுத்திரத்துல ஜலம் புரண்டு வரும் முன்னும் நான் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். யோவான் 1 அதிகாரம் 3 வசனம் பார்க்கிறோம். சகலத்தையும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவர் என்ன பண்ண உண்டாக்கினார், உண்டானதொன்னும் அவரை அல்லாமல் என்ன ஆகல. இப்ப கிளியரா இருக்கு, இந்த கடைசி கால சத்தியங்கள் கிளியரா யார் தான் நமக்கு வெளிப்படுத்துறாங்கன்னா அவருடைய வசனம் ஆண்டவர் மூலமா. ஆனா பழைய ஏற்பாடுல அப்படி இல்லை, நிறைய கருவிகளை தேவன் பயன்படுத்துறார். மோசேவை பயன்படுத்தி என்ன பண்ணாரு, நியாயப்பிரமாணம் கொடுத்தார். அதையும் சொல்றாரு யோவான் 1 அதிகாரம் 17 வசனம். யோவான் 1 அதிகாரம் 17 வசனம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிளியரா சொல்றார். பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணமானது மோசேயின் மூலமா என்ன பண்ணுச்சு, அதுக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்காரு, ஓகேங்களா? ஆனா இப்ப புதிய ஏற்பாடுல கிருபையும் சத்தியமும், இந்த கிருபை தான் ஆண்டவர் கொடுக்கிற ஜீவன். ஈடுபலி பாடம் பார்த்தோம் இல்லைங்களா, ஈவு. இந்த கிருபையும் இந்த உண்மையான உபதேசமும் கிறிஸ்து மூலமாகவே நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உண்டாயிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அறிமுகம் மாதிரி பார்த்துருக்குறோம். விசுவாசம்னா என்ன, மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன, நமக்கு இதெல்லாம் யாரு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போலாம். நம்ம கையில வச்சிருக்கலாம் பரிசுத்த வேதாகமம், இத யார் நமக்கு கொடுத்தது? இது நான் வாங்கும்போது, நான் பேப்டிஸ்ட் எடுக்கும்போது, அப்படியா, எனக்கு ஒரு பிரதர் என்ன பண்ணார், கிஃப்ட் பண்ண. ஆக்சுவலா தேவன் கொடுத்தார். தேவன் எப்படி கொடுத்தாருன்னா அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினால அநேக தேவனுடைய பிள்ளைகளை இன்ஸ்பயர் பண்றார். அவங்க அதன் மூலமா எழுதின வாக்கியங்கள். ஆக்சுவலா இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு எதுக்கு? கரண்ட் பில் உள்ள வச்சுக்கலாம், தண்ணி பில் என்ன பண்ணிக்கலாம், ஆதார் கார்டு உள்ள வச்சுக்கலாம், பத்திரமா என்ன பண்ண. அப்படியா, சில பேர் பணம் கூட என்ன பண்ணுவாங்க, கடைசி பக்கத்துல இதை வச்சா அந்த பணம் வந்து குட்டி போடுமா நிறைய, அப்படியா? ஆக்சுவலா இந்த பரிசுத்த வேதாகமம் எதுக்குன்னா நம்மை உண்மை கிறிஸ்தவனாக மாத்துறதுக்கு தேவன் பயன்படுத்துற முக்கியமான கருவி என்னன்னா வேதவசனம். இதை பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாரு, கிளியரா சொல்றாரு. இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், கவனிக்கலாம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்துல 16 அப்புறம் 17.
2 தீமோத்தேயு 3:16 முதல். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமத்தை பத்தி யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. எதுக்குங்க இந்த பைபிளை தூக்கிட்டு போறீங்கன்னு கேட்குறாங்க. எதுக்குங்க இந்த பைபிளையே படிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பதில் சொல்றது? இந்த வசனம். அப்ப இந்த வசனத்துடைய புரிதல் நமக்கு வேணும். கிளியரா சொல்றார். இது யாரோ மனுஷன் எழுதுனது தானே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து நம்ம தேவனுடைய மனுஷன், இன்னைக்கு நம்ம தான் தேவனுடைய மனுஷர்கள். ஓகேங்களா? நாம் தேறினவன் ஆகணும். தேறணும்னா என்னங்க? இந்த ஸ்கூல்ல வாத்தியார்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ தேற மாட்டப்பா, இப்படியே இருந்தீங்கன்னா என்ன ஆயிருவே அப்படின்னா. தேர்றதுன்னா ஒரு நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு போறது. பாருங்க, இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்தம் எவ்வளோ இருக்கு, நாளைக்கு இந்த பரிசுத்தம் இன்னும் இவ்வளோ ஆகணும்னா நமக்கு பைபிள் வசனம் நிறைய நமக்கு படிக்கணும், படித்ததுபடி நடக்கணும். தேறினவன் ஆகும்படிக்கும் எந்த நற்கிரியை செய்யும்படி நாம் என்ன ஆகணும்? கடவுளுக்காக ஒரு வேலை செய்யணும்னாலே அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதி எப்படி அடைய முடியும்னா பைபிள் வசனத்தின் மூலமா. அடுத்து அவைகள் உபதேசத்திற்கும் படிச்சோம் பாருங்க. ஆத்துமா, நரகம், இதெல்லாம் எங்கிருந்து படிச்சோங்க? பைபிள் வசனம். அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும். சில சப்ஜெக்ட் நம்மளை திட்டுற மாதிரியே இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம பண்ற தப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தப்புன்னு சொல்லுவாரு. வசனத்தின் மூலமா சொல்லும்போது நல்லா தான் ஏத்துக்கணும். அடுத்து அவைகள் சீர்திருத்தலுக்கும். ஒரு தவறான வழியில போகும்போது இல்லப்பா அது தப்பு, இப்படிதான் நீ என்ன பண்ணும் இருக்கணும், வசனம் என்ன பண்ணும் சொல்லும். அவைகள் நீதியை என்ன பண்ணும்? ஆக்சுவலா கடவுள் நம்ம கிட்ட என்ன விரும்புறார், இது எங்கிருந்து தான் கண்டுபிடிக்க முடியும்னா பைபிள். அப்போ இந்த பரிசுத்த வேதாகமம் சாதாரண வேதாகமம் கிடையாது. இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இதுல சொல்லப்பட்டதை உறுதியா நம்பணும். இதுதான் சத்தியம். இது நம்மை பரிசுத்தமாக்கும். என்னெல்லாம் தேவன் நம்மளை பண்ணுவார்னா பைபிள் படிக்க வச்சு நம்மளை நற்கிரியை செய்ய வைப்பார், தேறினவர்களாக மாற்ற வைப்பார், நீதி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், தவறான பாதையில் போனோம்னா நம்ம பாதையை சரிப்படுத்துவார். இது எல்லாத்துக்கும் எது ரொம்ப அவசியம்னா பரிசுத்த வேதாகம வசனம். இந்த வசனத்துக்குள்ள சத்தியம் இருக்கு. இந்த சத்தியத்தை உறுதியா நம்ம நம்பணும். இதுக்கு பேர் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இப்போதான் டெஃபினிஷன் என்ன பண்ணியிருக்கிறோம், படிச்சிருக்கோம். வாசிக்கலாம் மேலும் ஒரு வசனம் இதே விஷயத்தை குறித்து. யூதா 1:3 யூதா 1:3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுந்தபடி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. யூதா என்ன சொல்றாரு சொல்றேன் பாருங்க. அவர் ஒன்று எழுதணும்னு சொல்லி பேனாவை வச்சுட்டார். ஆனா அதை விட ஒன்று நான் எழுதணும்னு இப்போ என்ன பண்றேன், எழுதுறேன். அவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்புன்னு ஒன்று இருக்கு, அதை குறித்து உங்களுக்கு நான் எழுதும்படி நான் கருத்துள்ளவனாய் இருக்கையில் அதை நான் எழுதலன்றார். அடுத்து என்ன சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்க என்ன பண்ணணும். அப்ப கேள்வி, பரிசுத்தவான்கள் யாருன்னா ஆதி காலத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான சத்தியம். அவர் சொல்றார், அந்த சத்தியம் தான் இன்னைக்கு நம்ம வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இந்த உபதேசம், இந்த சத்தியத்திற்காக நாம என்ன பண்ணோம், போராடணும். எப்படி போராடணும்? தைரியமாய். தைரியமான எப்படி? போகும்போதே 4 பேர் அடிச்சிடணுமா? என்ன ஒரு உபத்திரவம், என்ன பாடுகள், என்ன மன கஷ்டங்கள் வந்தாலும் நான் கற்றுக்கொண்டது உண்மைனா இறுதி வரைக்கும் நான் அதில் என்ன பண்ணுவேன், யார் நிற்கிறீங்களோ இல்லையோ நான் நிற்பேன் இப்படின்னு சொல்றது தான் தைரியம். இங்க என்ன சொல்றார், பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சான். அப்ப நாம் கற்றுக்கொண்ட இந்த வசனத்தின் அடிப்படையிலான உபதேசமானது இன்னைக்கு புதுசா வரலீங்க. திருத்துவம் இன்னைக்கு புதுசா வந்த சத்தியமா? திருத்துவம் இல்லைன்றது யோவான் தெளிவா எழுதுறார். திருத்துவம் பாடத்துல 3வது பாகத்துல படிச்சிருப்போம், பிதா குமாரன் அப்படிங்கிற தலைப்புல. அந்த பாடமே எடுக்கிறவரே பேச மாட்டார், வசனமா படிக்க சொல்லுவார்.
என் உபதேசம் என்னுடையதா இல்லாமல் என்னை அனுப்பினருடையதா இருக்குது. நான் சுயமாய் ஒன்றும் பேசுறது இல்லை. கிளியரா யோவான் எழுதுறாரு ஆண்டவரை பத்தி. ஏன்னா ஆண்டவர் சொன்னதை அவர் என்ன பண்றாரு, ரெக்கார்ட் பண்றாரு. அப்படின்னா இந்த உண்மையான பரிசுத்தமான விசுவாசம் ஏதோ இன்னைக்கு முளைச்சது கிடையாது. இது தேவன் ஆதியில கொடுத்தது. இப்ப இந்த விசுவாசம் நம்ம கிட்ட வந்திருக்கு. அவர் சொல்றாரு, நீங்க தைரியமா என்ன பண்ணணும். பொதுவா நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா நீங்க ரிஸ்க் எடுக்கணுங்கிறார். எதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும்? இந்த கிளாஸுக்கு வர்ற கூட சில டைம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு. அப்படியே ஞாயிற்றுக்கிழமை மதியானம் சாப்பிட்ட பிறகுதான் ஒரு 4 மணிக்கு மேலதான் தூக்கமே என்ன வரும். கிளாஸுக்கு போறதா இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதா. லைட்டாக மழை வரும்னு தான் சொல்லுவாங்க. நம்மள முடியும், மழை வரும் போல இருக்கு இன்னைக்கு, பேசாமல் என்ன பண்ணலாம், வீட்டிலே இருந்துக்கலாம், மழை வராதான. அப்படின்னா ஒரு பாடம் கேட்கறக்கே நம்ம சில தைரியமாக சில முடிவு எடுக்கும்போது கேட்ட பாடத்தின்படி வாழ்றதுக்கு சில சோதனைகள் வரும். அப்போ என்ன பண்ணும் தைரியமா? இல்லைங்க இதுதாங்க உண்மை, நான் தைரியமாக என்ன பண்ணுறேன், இதுக்கு கீழ்படிறேங்கன்னு சொல்லும். இல்லை அப்படின்னா ஒருத்தன் வருவான், நல்லா கவர்ச்சியாக வருவான். வரும்போதே நம்புற மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. யாருங்க? இந்த கீழே வரும்போது பைக் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் கிளாஸ் முடிச்சுன்னு சொல்லிட்டு வந்தோம்ல, யாருக்கிட்ட? சகோதரி யோசிக்கிறாங்க, ஹஸ்பண்ட்டை தானே சொல்லிட்டு வந்தேன். சாத்தான்னு ஒருத்தன் இருக்கான். படிச்சிட்டோமா சாத்தான் பற்றி? அவனுடைய வேலை என்னன்னா, நாம் உண்மையை கற்றுக்கொள்ளக்கூடாது. அவன் வேலை என்னன்னா, நல்ல பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி பொய்ய நிறைய என்ன பண்ணுவான். பொதுவா நீங்க பாருங்களேன், உலக மக்களுக்கு நடந்ததை அப்படியே சொன்னா பிடிக்காது. அதோட நிறைய என்ன பண்ணணும், நடக்காததெல்லாம் சொல்லணும், எக்ஸ்ட்ரா நிறைய மசாலா என்ன பண்ணணும், போடணும். அந்த வேலையை செய்யறது யாருன்னா, வாசிக்கலாம் யோவான் 8:44. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சாத்தானுக்கு என்ன பேரு? அவன் பொய்யனும் பொய்க்கு என்னவா இருக்கான், பிதாவா இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ தெளிவாக பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, உமது வசனமே சத்தியம்ன்றது ஆண்டவருடைய பக்கம். வசனமெல்லாம் இல்லைங்க, இதை பாருங்க சூப்பராக இருக்குன்னு சொல்றது யாருன்னா சாத்தானுடைய ட்ரெண்டு. இப்போ சாத்தான் யூதர்களையே மோசம் போக்கணும். அதான் யூதர்கள்ட்ட சொல்லும்போது ஆண்டவர் பேசுறாரு, நீங்கள் அந்த பிதாவுடைய பிள்ளைகள் கிடையாது, நீங்களாம் சாத்தானுடைய பிள்ளைகள்னு திட்டுறாரு ஆண்டவர். ஏன்னா சாத்தான் சொல்றத நம்பினாங்க. தேவன் சொன்ன எதுக்கு என்ன பண்ணல, கீழ்படியில. இதே சாத்தான் முதல்ல ஒரு விசுவாசம் அப்போஸ்தலர்கள் வச்சிருந்தாங்க பாருங்க, இந்த விசுவாசத்தை கெடுக்க வந்தான். இது நம்ம படிச்சிருக்கோமா? கோதுமை கலை, கரெக்டுங்களா? கோதுமைங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சரியான போதனை. கலை அப்படிங்கிறது போதனை நல்லா இருக்கும், அதே மாதிரி பெருசா தெரியும், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்காது, உண்மை இருக்கா. இதை குறித்து ஆண்டவர் தன்னுடைய 1ஆம் வரியில் என்ன பண்றாருன்னா ஒரு உவமை பேசுறார். ஆண்டவரே, நீங்க நல்ல நிலத்தில் நல்ல மணிகளை தானே விதைச்சீங்க ஆண்டவரே, கலைகள் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, சத்ரு இதை என்ன பண்றான். அப்ப இதுக்குள்ள ஒரு சபையின் சரித்திரமே இருக்கு. முதல்ல ஆண்டவர் அப்போஸ்தலர்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொன்னார். அவங்க உண்மையை நம்பினாங்க, வாழ்ந்தாங்க. ஆனா அப்போஸ்தலர்கள் மரணத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் இல்லைங்க, திரித்துவம் பாடத்துல கிபி 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் எப்படி பொய் வந்துச்சுன்னா படித்தோம். அப்போஸ்தலருடைய மறைவுக்கு அப்புறம் நிறைய கள்ள உபதேசங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள திணிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அதை தான் பிரம்மாண்டமா நம்புறாங்க, கரெக்டுங்களா? இது ஆண்டவர் முன்னாடியே எச்சரிக்கிறார். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய வகையில சாத்தான் நிறைய என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வஞ்சனை செய்வான். அதுல முதல் வஞ்சனை இங்கேயே நடக்குது. வாசிக்கலாம், மன்னிக்கும், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27-28.
மத்தேயு 13:27 முதல். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் பேசுறது ஒரு கதை மாதிரி ஒன்று பேசுறார். இது உவமைன்னு சொல்லுவோம். இதுல கிளியரா ஆண்டவர் நல்ல நிலத்துல நல்ல மணிகளை விதைக்கிறார். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை, அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் தான் ஆரம்பத்தில் இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல நிறைய பொய் வருது உள்ள. ஆண்டவரே, நீங்க நல்லதுதான் கொடுத்துட்டு போனீங்க, எப்படி இத்தனை பொய்யான உபதேசம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, நாம பண்ணலப்பா, அதை சாத்தான் என்ன பண்ணலாம், விதைச்சிட்டான். சரி, உடனே எல்லாத்தையும் பிடுங்கிடலாமான்னா வேணாம், வெயிட் பண்ணுன்றார். நீ பிடுங்கும் போது நல்ல மணிகள் நல்ல கதிரை கூட என்ன பண்ணிடுவ தெரியாம பிடுங்கிருவ, நம்மளையும் சேர்த்து பிடுங்கிடுவாருன்ற. அதனால வெயிட் பண்ணு, ரெண்டுமே வளரட்டும். வளரும் போது நல்ல மணிகள் என்ன ஆகும்னா, அதோடைய கதிரோடைய பலம் வெயிட் ஜாஸ்தி இருக்குனால அப்படியே சாஞ்சிரும். நீங்க பார்த்துருப்பீங்களா, நெல் கதிரெலாம் அப்படியே கீழே குனிஞ்சிரும். களைகள் எப்படி இருக்குன்னா, அதுக்குள்ள வெயிட் இருக்காது, அப்படியே பெருசா போயிட்டே இருக்கும். அறுவடையின் காலத்துல ஈஸி, களைகளெல்லாம் ஒன்னா சேர்த்து கட்டி என்ன பண்ணிடலாம், பிடுங்கிடலாம், கோதுமை மணிகளையும் அறுத்தரலாம். இப்படிதான் முதல்ல ஆண்டவர் உண்மையான உபதேசம் கொடுத்தாரு. ஒரே சபை இருந்துச்சு, அது அப்போஸ்தலருடைய சபை. ஆனா நிறைய இடங்கள் இருந்துச்சு பிரிவுகளா. எருசலேம்ல ஒரு சபை இருந்துச்சு, அந்தியோகியால் இருந்துச்சு, ரோமாபுரியில் இருந்துச்சு, சபைகள் இருந்துச்சு. ஆனா பின் நாட்கள்ல சத்ரு கலைகளை விதைக்கிறான். இன்னைக்கு பொதுவா இந்தியாவில் டினாமினேஷன்ஸ் மட்டும், இதெல்லாம் நம்ம சபை பாடத்துல படிச்சுட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? ஏறக்குறைய நான் சொல்றது இருக்கிறதுல ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்களேன். மேஜர் டினாமினேஷன் 750 டினாமினேஷன் இருக்குன்றாங்க. இதை இன்னைக்கு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 750, 1000, 1500 கூட இருக்கலாம். ஆனா பைபிள் 750 பைபிளா இருக்கு, ஒரே பைபிள் தான், 66 புஸ்தகம் தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? பைபிள் கிளியரா சொல்லுது, ஒரே அழைப்பு, ஒரே ஞானஸ்தானம், ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர். வாசிக்கலாம், எபேசியர் 4:4 மற்றும் 5. எபேசியர் 4:4 முதல். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும். எப்படிங்க? ஒரே கர்த்தர் தான், எத்தனை விசுவாசம்? ஆனா இன்னைக்கு ஆளுக்கு ஒரு விசுவாசம். நீங்க ஒவ்வொரு பிரிவுகளுக்குள்ள போய் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பிரிவில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் அவங்க ஒரு ஃபெய்த், ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. கேட்டால் இதுதாங்க உண்மைம்பாங்க. இங்கேருந்து பக்கத்தில் போனால் அவங்க கேட்டால் இதுதாங்க உண்மைம்பாங்க. இங்கேருந்து அந்த பக்கம் போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இல்லை இது தாங்க உண்மைம்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுது இல்லை, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். நம்மள பல ஞானஸ்தானங்கள் பெற்றவங்க யாராவது இருக்கீங்களா? பெரம்பூரில் இருக்கும்போது ஒரு ஞானஸ்தானம், அங்கேருந்து ஆவடி போனால் அங்கே ஒரு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஒரே ஞானஸ்தானம். அப்படின்னா இங்கே நம்ம தண்ணிக்குள்ளே மூழ்கி எந்திரிக்கிறது விஷயம் கிடையாது. ஒரே விசுவாசம் முதல்ல இருக்கணும். அந்த ஒரே விசுவாசம் என்னன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்படின்னா மகா பரிசுத்தமான விசுவாசம் என்னன்னா, வசனம் சொல்றத நம்ம என்ன பண்ணணும், சத்தியத்தின் அடிப்படையில் நம்பணும். வேற எந்த கட்டுக்கதையாக இருந்தாலும் நம்பக்கூடாது. அப்படின்னா வசனம் எவ்வளோ விலையேறப்பட்டதுன்னா, நீங்க வெள்ளி உருவாக்குறத பார்த்துருக்கீங்களா? வெள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வெள்ளியவோ ஒரு தங்கத்தையோ உருவாக்கணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லைங்களா? வெள்ளியை எப்படி உருவாக்குறாங்களோ, அதை கரெக்டாக பியூரிஃபை பண்ணி எடுக்கிறாங்களோ, அதற்கு ஒப்பா இருக்கிறதா பைபிள் வசனம். வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 12:6. 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய சொற்கள்னா பைபிள் வசனம், கரெக்டுங்களா? பைபிள் வசனத்துல ஏதாவது தேவை இல்லாதது தேவை இருக்கிறதுன்னு பிரிக்க முடியுமா? இது அழுக்கு இது நல்லதுன்னு வசனத்தை பிரிக்க முடியுமானா இல்ல. பைபிள் வசனம் முழுக்கவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமான வெள்ளி. இதை தேவன் புடமிட்டு தான் வேதாகமத்தில் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறாரு. எல்லா புக்ஸையும் என்ன பண்ணல, வைக்கல. இப்ப இந்த வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தங்கமா மாறுவாங்க.
எப்படி? தங்கனாலே நமக்கு ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? நல்ல ஒரு மேன்மையை என்ன பண்ணுவாங்கன்னா பெறுவாங்க. இப்ப சாத்தானுடைய வேலை என்ன தெரியுங்களா? இப்ப நம்ம வாரம் உண்மையை படிக்கிறோம், சுத்தமான வெள்ளி என்ன பண்றோம், சத்தியமா படிக்கிறோம். சாத்தானுடைய வேலை என்னன்னா இந்த இடத்த விட்டு அப்படி வெளியே போனோன்னே அதை குழப்புவோம். அப்படின்னு சொல்லலாம், இப்படி என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். இப்படி இரு மனத்தை என்ன பண்ணுவானா நமக்குள்ள கொண்டு வருவான். இது யாருடைய வேலைன்னா சாத்தானுடைய வேலை. நீங்க ஆதியாமத்திலே கவனிங்களே, சாத்தான் எப்படி வந்தான் தெரியுங்களா? தேவன் ஆதாம்கிட்ட சொன்னார், இந்த பழத்தை என்ன பண்ணாத, சாப்பிடாத. சாத்தான் நேரா யாருக்கிட்ட போனா? சர்ப்பம் ஆனது நேரா ஆதாம்கிட்ட போனா பழம் சாப்பிட மாட்டாருன்னு தெரியும். என்ன சொன்னாலும் ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, முடியாதுங்கன்றவர். நீ ஆக்டிங் விட்டாலும் நான் நம்ப மாட்டேன்றார். நேரா சர்ப்பமானது எங்க போகுதுன்னா ஏவாள் சாப்பிட்டோன்ன ஏவாளை ரொம்ப நேசிக்கிறார் ஆதாம். ஏவாளுக்காக தெரிஞ்சு என்ன பண்றாரு? இதுதான் தந்திரம். நாம ஸ்ட்ராங்கா இருப்போம், நம்ம உறுதியா இருக்கிறத உடைக்கிறதுக்கு அப்படி பின்னாடி வழியில வருவோம். இத பவுல் சொல்றார், ஆதி கால சபையிலேயே உண்மையான உபதேசத்தை சாத்தான் கெடுத்திருக்கிறான். சில சம்பவம் படிக்க போறோம், வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோ என்று பயந்திருக்கிறேன். பாருங்க, பவுல் சொல்றாரு, ஆதி காலத்துல இருந்த சபைக்கும் சொல்றாரு, இன்னைக்கு நமக்கும் சொல்றாரு. சாத்தான் எப்படி சர்ப்பமானது எப்படி தந்திரத்தினாலே ஏவாளை கெடுத்தாங்களோ, இன்னைக்கு நம்மளாம் ஏவாள் மாதிரி தான். நம்முடைய ஆண்டவர் யார் மாதிரி? ஆதாம் மாதிரி. படிச்சோமா இல்லையா ஈடுபலியில? அவரோ பிந்தின ஆதாம் அப்படின்னு படிக்கிறோம் கொரிந்தியர்ல. இங்க பிந்தின ஏவாள் யாருன்னா நம்ம. உண்மையான சத்தியத்தை படிச்சுட்டு போறோம் வாரம். ஆனா தந்திரமா நம்மளை கெடுப்பான். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து உங்களை விலக பண்ணுவான். நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துவ பற்றின உண்மை என்ன? கிறிஸ்துனா என்ன? உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன், சபை பாடத்துல பிரதர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிறிஸ்து என்பது தலையாகிய இயேசுவும் சரீரமாகிய 1,44,000 பேரும் சேர்ந்த கூட்டு அமைப்புக்கு பேர் தான் கிறிஸ்து. இன்னும் ஆண்டவர் பற்றின உண்மையை சொல்லணும்னா, அவர் பிதாவுடைய ஒரே பேரான குமாரன், அவரும் பிதாவும் ஒன்று அல்ல. இதுதான் உண்மை. இதுதான் நம்ம சொல்லணும், சத்தியமா சொல்றேன் அப்படிங்கிற, இதுதான் சத்தியம். ஆனா இந்த உண்மையை அப்படியே சாத்தான் வஞ்சகத்துல கெடுப்பான். அப்படி சொல்லலாம், இப்படி என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். அதுவும் சரிதான், ஒரு கோணத்துல பார்த்தா இதுவும் எப்படிதான் இருக்கு. இது யாருடைய வேலைன்னா சாத்தானுடைய வேலை. உண்மை என்னைக்கும் ஒன்னாதான் இருக்கணும். அந்த உண்மை எதுவா இருக்கணும்னா வசனம். நம்ம என்ன சொல்ல வரலனா, இந்த சிஜி ஹாலில் பேசுறது மட்டும்தான் உண்மை, உலகம் எங்கும் போய் பேசுறாங்கன்னு சொல்லல. அது சிஜி காலோ இஜி காலோ, எங்க வசனம் பேசப்படுதோ, எங்க சத்தியம் பேசப்படுதோ அதுதான் உண்மை. வேற எந்த இடத்துல வசனம் பேசப்படலினாலும் அது பொய் தான். சாத்தான் அப்படியே என்ன பண்ணுவான், கெடுப்பான். இந்த மாதிரி ஆதி கால சபையில ஒரு மோசமான உபதேசத்தை சாத்தான் கொண்டு வரான். எங்கன்றத படிச்சிடலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒரு சபையின் பிள்ளைகளை பவுல் எப்படி திட்டுறாரு? ஆக்சுவலா கலாத்தியாங்கிறது ஒரு நாடு, இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஒரு தேசம் மாதிரி, ஒரு பெரிய ஏரியா. அதுக்குள்ள நிறைய ஊர் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறோங்களா, சென்னை இருக்கு இல்லைங்களா, வேலூர் இருக்கு, சேலம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பக்கம் பக்கமா நிறைய சபைகள் இருந்துச்சு. அந்த சபைகளுக்கு தான் பவுல் நிருபம் போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, புத்தி இல்லாத கலாத்தியரேன் திட்டுறாரு, அன்புல கடிந்து கொள்றாரு. இவ்வளோ சீக்கிரம் கெட்டு போவீங்கன்னு என்ன பண்ணல. போன வாரம் தான் திருத்தவும் தெளிவாக படிச்சிங்க, இந்த வாரமே என்ன பண்ணிட்டீங்க? அப்படி இல்லை, அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு சொல்ற. அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஜீவன் கொடுக்கும் பொழுது அவர் யார் மத்தியில் தான் மறிச்சாருன்னா யூதர்கள் மத்தியில் தான் மறிச்சார். கரெக்டுங்களா? ஆனால் உலகத்துக்கும் ஜீவன் கொடுத்தார். யூதர்கள் பொதுவாக நியாய பிரமாணத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா,
விருத்த சேதனம்னு ஒன்று பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? முஸ்லீம் சகோதரர்கள் வீட்டில் ஆண் பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு விருத்த சேதனம் செய்வாங்க. பிள்ளையோடைய நுனித்தோலை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கட் பண்ணுவாங்க. இது யூதர்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் நாளில் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்தோடனே 8th டேல. இது ஆபிரகாம் மூலமாக வந்துச்சு, தேவன் கொடுத்த கட்டளை. ஆனால் என்னைக்கு ஆண்டவர் வந்தாரோ அவர் சிலுவையில் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் என்ன பண்ணிட்டாரு? ஒழிச்சிட்டார். இன்னைக்கு நம்ம விருத்த சேதனம் பண்ணுறோமா வீட்டில் குழந்தைகள் பிறந்தா? இல்லை. ஆனால் ஆதி காலத்தில் இது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணான் சாத்தான். எப்படி வஞ்சனை கொண்டு வந்தானா? இல்லை, ஒரு புறஜாதி சத்தியத்துக்குள்ள வந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் யூதர்களை போல அவர்கள் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். மோசமான உபதேசம் இது. அன்னைக்கு இருக்கக்கூடிய அப்போஸ்தலருக்குள்ளேயே ஒரு பயங்கர குழப்பத்தை என்ன பண்ணுச்சுன்னா உண்டு பண்ணுச்சு. கிளியரா பவுல் பேதுரு போன்றவர்கள்லாம் உட்கார்ந்து பேசி முடிவு பண்றாங்க, தேவையில்லை, அது தேவையில்லை. இங்க விஷயம் மாம்சம் கிடையாது, உள்ளம் தான் முக்கியம்னார். அதனால தான் பவுல் இந்த வசனமெல்லாம் எழுதுறாரு. வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உள்ளத்திலே யூதன் ஆனவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. பாருங்க, முதல் தவறான உபதேசத்தை சாத்தான் எப்படி கொண்டு வரானா, யூதர்கள் மாதிரி எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணணும் ஆண்டவருக்குள்ள வந்தா கூடன்னு ஒரு கம்பல்ஷன். அங்க இருக்கிற சில பேரை ஏவி விட்டான் சாத்தான். இங்க பவுல் சொல்றாரு, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அந்த யூதன்கிறது எழுத்தின்படி என்ன ஆகல. எழுத்துன்றது நியாயப்பிரமாண கற்பனை, நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல. அவர் சொல்றாரு ஆவியின்படி, ஆண்டவர் கொடுத்த அன்பின் பிரமாணத்தின்படி இருதயத்தில் இருக்கிற நுனித்தோலை என்ன பண்ணணும்? பழைய மாம்சத்தை, கோபம், பொறாமை, வெறி, பகை இதெல்லாம் கட் பண்ணணும். இதுதான் விருத்த சேதனம்னு பேசினார். ஆனாலும் ஆதிகால சபையில் சாத்தான் இந்த குழப்பத்தை என்ன பண்ணா ஏற்படுத்தினா, அதுக்கு ப்ரூஃப் நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். பாருங்க, சில பேர் யூதர்களா இருந்து கிறிஸ்தவர்களா மாறி இருப்பாங்கல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா ஒரு குரூப். அவங்க என்ன போதிக்கிறாங்களா, நீங்கள் யூதர்கள் முறையின்படி என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும், இல்லைன்னா ரட்சிப்பு இல்லைன்னு பேசியிருக்கிறாங்க. உடனே இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள்லாம் ஒரு மீட்டிங் அவங்க கூடி, அது பேரே பார்த்தீங்கன்னா எருசலேம்ல நடந்த ஒரு ஆலோசனை கூட்டம்னு சொல்லுவாங்க. கூடி கிளியரா பேதுரு எல்லாரும் எழுந்து பேசுவாங்க. விருத்த சேதனம் எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. இது ஒரு குழப்பத்தை சாத்தான் கொண்டு வந்தா ஆண்டவர் என்ன பண்ணார்? கிளியரா வெளிப்படுத்தல் கரெக்டாக கொடுத்தார். இதே மாதிரி ஒரு தவறான உபதேசம் ஆதி காலத்தில் இருந்துச்சு. அது என்னன்னா, உயிர்த்தெழுதல் ஒன்று இல்லவே இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் பரப்பி விட்டான் சாத்தான். ஆனா ஆண்டவர் 3ஆம் நாள் என்ன இருக்காரு? உயிர்த்தெழுந்திருக்கார். அவரை பின்பற்றக்கூடிய நாமளும் எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டுன்றது தெளிவா இருந்த உபதேசம். இந்த தெளிவா இருந்த உபதேசத்திலேயே சாத்தான் ஒரு வஞ்சனையான பொய்யை கொண்டு வந்து விட்டான். என்ன சொன்னான்னா, உயிர்த்தெழுதல்லாம் இல்லைன்னு. அதனாலதான் கொரிந்து சபைக்கு பவுல் ஒரு கடிதத்துல ஒரு அதிகாரம் முழுக்க பேசுறார். உயிர்த்தெழுதல்னா என்ன, யாருக்கு எந்த மாதிரி உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும்னு பேசுறாரு. ஏன் பவுல் பேசுறாருன்னா, இந்த சபையில ஒரு குழப்பத்தை சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான்? வஞ்சனையா கொண்டு வந்திருக்கான். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. பவுல் என்ன சொல்றாரு? ஏன்னா மரிச்சவங்க உயிர் தெழலன்னா நாங்க வேற ஊரெல்லாம் என்னதான் பேசிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தாருன்னு பேசுறோமே, அப்ப நாங்க என்ன பொய்யா சொல்றோன்றார். அப்ப உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்கு. இதே அதிகாரத்தில் பவுல் பேசுவார். ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணுவாங்க? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பூமிக்குரிய சரீரம் விழுகும், அதாவது ஜென்ம சரீரம் இங்க விதைக்கப்படும், ஆவியின் சரீரம் எழுந்திருக்கும். இதெல்லாம் ஏன் பேசுறாருன்னா, உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை தெளிவுபடுத்துறார். உமது வசனமே சத்தியம். இன்னைக்கு நாம இதை தான் நம்புறோம். பாருங்க, அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, இன்ன வரைக்கும் நம்ம யாரும் விருத்த சேதனம் பண்றதில்லை.
புறஜாதிகளா இருந்தா கூட. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க. இங்கேயும் அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்கு, பவுல் சொல்றாரு. இன்ன வரைக்கும் அதை தான் நம்புறோம். ஏன்னா உமது வசனமே சத்தியம். அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இதே போல இந்த கடைசி நாட்களிலும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. எழும்பி பைபிள்ல சொல்லாத நிறைய டாக்டரின் என்ன பண்ணுவாங்க, நமக்கு சொல்லுவாங்க. நாம என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம என்ன விசுவாசத்தில் இருக்கிறோம்னா வசனம் என்னும் சத்தியம் சொல்லக்கூடிய மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு இருக்கிறோம். அப்படின்னா வருவாங்களா பிரதர் அநேகர் அப்படின்னா ஆண்டவரே சொல்றார். ஆண்டவர் இருக்கும்போது ஆண்டவரே சொல்றார். மத்தேயு 7:15 மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ள தீர்க்க தரிசிகள், நல்ல தீர்க்க தரிசிகள், ரெண்டு குரூப் இருக்காங்களா? அப்ப யார் நல்ல தீர்க்க தரிசி, யார் கள்ள தீர்க்க தரிசின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? யார் வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு பேசுகிறார்களோ அப்படியா, யார் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு அப்படி இல்லை. யார் வசனத்தை போதிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய கருவி. அவங்க தீர்க்கதரிசிகளா இல்லையான்னு அடுத்தது பார்த்துக்கலாம். யார் வசனம் இல்லாம சொந்த கதையை பேசுறாங்களோ அவங்களாம் இந்த கேட்டகரி. ஆண்டவர் சொல்றாரு, ஆனா அவங்க பார்த்தா கண்டுபிடிக்க முடியாதுங்கிறார். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்துல என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அவங்க உள்ளத்துல எப்படி இருப்பாங்க, சீக்கிரம் ஒரு ஆட்டு மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை அப்படியே உயிரோட சாப்பிட்ரும். எதுங்க, ஓநாய். இப்ப இதே போல இந்த கடைசி காலத்துல அநேக தவறான உபதேசங்கள் இருக்கு. நாம் அதெல்லாம் நம்பக்கூடாதுங்கிறார். அப்படின்னா என்ன மாதிரி உபதேசங்கள், என்ன மாதிரி இந்த விசுவாசத்துக்கு விரோதமான உபதேசங்கள் இருக்குன்னு சில சாம்பிள் பார்க்கலாமா? பார்க்கலாமா வேணாமா? ஆனா கொஞ்சம் கடினமா இருக்கும். மனசை நீங்க என்ன பண்ணிக்கணும், திடப்படுத்திக்கணும். வசனம் சொன்னா என்ன பண்ணிடணும், ஏற்றுக்கணும். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:1 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நல்லா கவனிங்க. ஆகிலும் ஆவியானவர், ஆவியானவர் நமக்கு தெரியும். ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே, பவுல் சொல்றார் பின்னாடின்றார். அந்த பின்னாடி தான் நம்ம இருக்கிறோம். 2000 வருஷம் ஆகிப்போச்சு. பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர், யாருன்னா மனசாட்சியே இல்லாம ஒரு கூட்டம் வரும்ன்றார். அவர்கள் மாயத்துல சிலர், எல்லாரும் கிடையாது, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும். நேரம் எங்க நீங்க போய்க்கும், பவுல் சொன்னார் பாருங்க, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசையும் கெடுத்துருமோன்னு அதுதான் சொல்றாரு. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசம், அப்படின்னா அது தேவன்ட்டு வரல, உபதேசத்திற்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க. அந்த உண்மையான விசுவாசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்ற விசுவாசம், அப்போஸ்தலர்கள் வச்சிருந்த விசுவாசம். அதுல முதல் பொய் என்ன தெரியுங்களா? மனசை திடப்படுத்திக்கிறீங்களா? முதல் பொய் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்னது? 2 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:2 விவாகம் பண்ணாதிருக்கவும். என்ன சொல்றாங்க? மேரேஜ் பண்ணிக்காதீங்க, கரெக்டுங்களா? ஆனா உங்களுக்கு பேரு ஃபாதர். மேரேஜ் பண்ணிக்காதீங்க, ஆனா உங்களுக்கு பேர் என்னங்க? ஆக்சுவலா இது யாரு இப்படி எல்லாம் கொண்டு வர்றதுன்னா, நல்லா யோசிச்சு பார்க்கலாம். இப்ப திருமணம்ன்றது முதல்ல கடவுளுடைய திட்டத்தை நம்ம யோசிக்கலாம். ஆதி ஆகமத்துல தொடக்கத்திலேயே ஒரு திருமணம் இருக்கு. ஆதாம் ஏவாள், மேரேஜ், சந்ததி பெருகுது. ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல இறுதியில ஒரு ஆவிக்குரிய திருமணம் இருக்கு. இதோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அது நேரடி திருமணம் கிடையாது, நீங்க தவறா புரிஞ்சுக்க வேணாம். அவருடைய மனைவி தன்னை என்ன பண்ணா, விச் மீன்ஸ் ஆண்டவரோடு 144,000 பேர் சேர்றத சொல்லுது. கரெக்டுங்களா? திருமணத்தை குறித்து எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, விவாகம் கொஞ்சம் அசுசி படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கலன்னா என்ன பண்ண வேணாம், இருக்க வேணாம்னு எழுதுறாரு. அப்ப திருமணம்ன்றது ஆக்சுவலா
வேதாகமும் அங்கீகரிக்கிற ஒரு முறை. பண்ணக்கூடாது அப்படின்னு யாராவது கட்டளை போடலாமா? அப்படி போட்டா அது கள்ள உபதேசம். ஒருவேளை ஒரு பிரதர் இருக்கிறாரு, எனக்கு திருமணம் பண்ண விருப்பம் இல்லைங்க, நான் ஊழியமே நான் முழு நேரம் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னா தவறு கிடையாது. ஆனா அவரை யாரும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது, நீ கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு. நிர்பந்தப்படுத்தினா அது கள்ள உபதேசம். அவங்க சுயாதீனத்தில் பவுல் எழுதுறாரு, திருமணம் பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அப்ப முதல் உபதேசம், மேரேஜ் பண்ணாதீங்கன்னு யாராவது போதிச்சாங்கன்னா கிளியரா கண்டுபிடிச்சிருங்க, அது தவறான உபதேசம். மேரேஜ்ன்றது பொதுவாக அவங்க சுயாதீனம், அவங்க பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம். மேரேஜ் பண்ணா தப்புன்னு பைபிள் எங்க என்ன பண்ணல சொல்ல. அடுத்து, பூமியில யாராவது நம்ம ஃபாதர்னு கூப்பிடலாமா? அப்ப வீட்டில் இருக்கிற அப்பா என்னன்னு கூப்பிடுறது? டேடின்னு கூப்பிட்டுக்கலான்றீங்களா? ஆக்சுவலா எங்க சொல்றது என்னன்னா, நம்ம உச்சரிக்கிற வார்த்தை மட்டுமல்ல, பொதுவா நம்ம பிதாக்கு கொடுக்கிற கணத்தை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிப்போம். ஆக்சுவலா ஆண்டவர் நேரடியா சொல்றாரு, பூமியில யாரையாவது ஃபாதர்னு கூப்பிடலாமான்னா நம்ம சொந்த அப்பா தவிர யாரையும் கூப்பிடக்கூடாது. இது நாம சொல்ல, யார் சொல்றாங்க தெரியுங்களா? யார் சொல்றான்? ஒருவேளை நாம சொன்னா அது உபதேசம், வசனம் சொல்லுச்சுன்னா அது மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையில வந்த உபதேசம். இப்ப எதை நம்ம நம்பணும்? இப்ப நம்ம சொல்றோம் யாரையும் ஃபாதர்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போனா நீங்க நம்பலாம், நம்பாம இருக்கலாம். ஆனா சொல்லிட்டு இந்த வசனத்தை காமிச்சா நீங்க என்ன பண்ணணும்? நம்பிதான் ஆகணும். ஏன்னா இது ஆண்டவர் சொல்றாரு, நாம என்ன பண்ணல சொல்ல. வாசிக்கலாம் மத்தேயு 23. இதெல்லாம் படிக்கும்போது ஓ இப்படி எல்லாம் பைபிள் வசனம் இருக்குங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். 9ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். யார் இந்த வசனம் பேசுறது? இயேசு கிறிஸ்து. வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியம் மகா பரிசுத்தமான விசுவாசம். இதுல நம்ம உறுதியா இருக்கணும். என்ன சொல்றாருன்னா, பூமியிலே ஒருவனையும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு 4 பேர் மட்டும் கூப்பிட்டுக்கிற ஆண்டவரே ப்ளீஸ். நம்ம அப்பா தான். அவர் சொல்றதுன்னா பிதாக்கு கொடுக்கிற கணத்தை பேசுறார். பூமியிலே ஒருவனையும் பிதான்னு என்ன பண்ணாதீங்க, கூப்பிடாதீங்க. உங்க அப்பா யாருன்னா ஆதர்னு கூப்பிடக்கூடாதுன்றீங்க. அடுத்து, பூமியில யாராவது குருன்னு கூப்பிடலாமா? எனக்கு 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 இவர் தாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரே மாஸ்டர் தான், யாருங்க? அவ்வளவுதான். வாசிக்கலாம் அதிலே 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். நீங்கள் நம்மளை சொல்றார், நம்மளை யாராவது குருன்னு கூப்பிட்டா தயவு செஞ்சு தடுத்து நிறுத்துங்கன்றாரு. நம்ம எல்லாருக்கும் பொதுவா ஒரே குரு இருக்கிறாரு. அவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர். சரி, பூமியில நம்மளை யாராவது போதகர்னு கூப்பிட்டுக்கலாமா? இப்போ நம்ம இருக்கிறோம், நம்மளை யாராவது பாஸ்டர்னு சொல்றத நம்ம விரும்பலாமா? ஆக்சுவலா விரும்பக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே போதகர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர். பாருங்க, இதெல்லாம் வசனத்துல தெளிவா இருக்கு. ஆனா சாத்தான் தந்திரமா வஞ்சனை என்ன பண்றான்? கொண்டு வச்சிருக்கான். வாசிக்கலாம் அதிலே 8ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்களோ ரவி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். ஒரே பாயிண்ட். அப்படின்னா நம்மளாம் என்ன பிரதர் கூப்பிட்டுக்கிறது? நம்மளன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள். இங்க யாரும் யாருக்கும் மேற்பட்டவர்கள் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே போதகர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்படின்னா அவர் எப்படி போதிக்கிறாருன்னா பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரத்தின்படி இன்னைக்கு மகா பரிசுத்தமான விசுவாசத்தை யார் போதிக்கிறதுனா ஆண்டவர் தான் போதிக்கிறார். அவர் போதிக்கிறத என்னன்னு ஒரு பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சொல்லிட்டு இருக்கிறார், அவ்வளவுதானே தவிர இந்த போதனையானது டைரக்டா பரத்திலிருந்து நமக்கு வருது. ஆண்டவர் தான் சொல்றாரு. பூமியில நம்ம யாரையாவது போதகன் கூப்பிடலாமானா தலைகளானாலும் கூப்பிடாதீங்கன்றார். ஏன்னா நமக்கு ஒரே போதகர் அவர் தான். ஆனா நிறைய பேர் விரும்புவாங்க, என்னை போதகர்னு கூப்பிடுங்க, என்னை பிதா என்று கூப்பிடுங்க, கரெக்டுங்களா, என்னை குரு என்று கூப்பிடுங்கள் விரும்புவாங்க. நாம விரும்பக்கூடாது. நாம யாரையும் அப்படி என்ன பண்ண வேணாம், அழைக்க வேணாம். அப்படின்னா என்னதான் கூப்பிடுறதுன்னா பிரதர்னு கூப்பிடுங்க. நீங்க பிரதர்னு ஒரு முறை கூப்பிட்டு பாருங்க, அன்னைக்கே போராட்டம் ஆரம்பிக்கும். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமா என்ன பண்ணணும்?
போராடும். சரி, இது உண்மையான சத்தியமா? வசனம் தானே. எல்லாருக்கும் இதை பிடிக்குமா? இப்படி இப்படி வந்து ஆண்டவர் போதிக்கிறத கேட்கறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா? 1000 கிறிஸ்தவர்கள் இருந்தா 10 பேருக்கு தான் இந்த மாதிரி உபதேசம் பிடிக்கும். காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன தெரியுங்களா? கடைசி காலத்துல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் குடும்பத்தின் கஷ்டங்கள் தீரும், சீக்கிரம் நீ வீடு வாங்கிடுவ, சின்ன கார் வச்சிருந்தீங்கன்னா பெரிய கார் வாங்கிடுவ, பைக்ல வந்தீங்கன்னா சீக்கிரம் கார் வாங்கிடுவேன், கேன்சர் வியாதியெல்லாம் குணமாயிரும். இதைத்தான் இன்னைக்கு அநேகர் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா எதை எதிர்பார்க்குதுன்னா, நித்திய வாழ்வுக்கு போறதுக்குன்னு என்ன பண்ணணும் அதை எதிர்பார்க்கல. சாத்தானுடைய வஞ்சனை பாருங்க. இங்க எப்படி நல்லா இருக்கிறது? அதுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்? டெம்பரரியா ஒரு ஆசீர்வாதத்துக்கு மக்கள் வராங்க, நிரந்தர ஆசீர்வாதத்துக்கு யாரும் இன்னைக்கு என்ன பண்றது இல்ல, எதிர்பார்க்கறது இல்ல. இப்படிதான் மக்கள் இருப்பாங்கன்னு பவுல் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. வாசிக்கலாம். அதே 2 தீமோத்தேயுல முதல் 2 வசனம் படித்தோம். அதில் 2ஆம் வசனம் தான் விவாகம் பண்ணாது இருக்கவும் படித்தோம். இப்போ அதோடைய 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அவ்வளோதான். இன்னைக்கு என்ன நிலைமை இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்குன்றது தெளிவா சொல்றாரு. அவர்கள் சத்தியத்திற்கு செவியை, உண்மையான வசனத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு மக்களுக்கு என்ன இருக்காதுங்க. அது ஆண்டவர் அன்னைக்கே பவுல் மூலமா சொல்லிட்டாரு. கட்டுக்கதைகளுக்கு, பரலோகத்துல எப்படி டீ சாப்பிட்றது, நரகத்துல போயிட்டு அங்க எப்படி ஒரு விசிட் பண்றது, இதெல்லாம் ஒருத்தர் பயங்கரமா பேசுறாருன்னா யாரும் தெரியாது, சும்மா பொதுவா சொல்றேன். அதை வந்து ரொம்ப ஆர்வமா என்ன பண்ணுவாங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஆனா சுவாரஸ்யமா இருக்கும், இதை கேட்பாங்க. அங்க பவுல் சொல்றாரு, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க. 10 நிமிஷம் வசனத்தை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிச்சு போயிடுவாங்க. ஐயோ இதெல்லாம் நமக்கு என்ன, எப்போ பார்த்தா பைபிள் பத்தி பேசுறாரு, நான் ஏதோ ஜோக் அடிப்பாருன்னு வந்தா இவர் என்ன பண்றாரு. இப்படிதான் மக்கள் கண்டிஷன் இருக்கு. இல்லைன்னா உட்கார்ற மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, நீ ஆசீர்வாதமா இருப்பார், உன் கஷ்டங்கள் தீரும், உன் நோய்கள் குணமாகும். அது பொய்யா சொல்லணும். சொன்னா மக்களுக்கு எப்படி இருக்கும்? பவுல் சொல்றாரு கொடுக்கணும். ஆமா, அதையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் செவித்தின உள்ளவர்களாகி, வார்த்தை கவனிங்க, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போதகரை டிசைனா ஒரு போதகரை என்ன பண்ணிக்கிறாங்க, நமக்கு இந்த டைப் தான்ப்பா செட் ஆகும் ஒரு கூட்டம், நமக்கு இந்த டைப் தான்ப்பா செட் ஆகும் ஒரு கூட்டம். ஆனா யாருமே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு என்ன பண்றது இல்ல, யோசிக்கிறது இல்லை. ஆக்சுவலா வழக்கமா பைபிள் வசனமே பேசாம கதையா பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். வழக்கமா கதை யார் பேசுவா வீட்டில்? பாட்டி. பாட்டி. கரெக்டுங்களா? யாரும் இங்கே அநேக மூத்த சகோதரர் இருக்கிறீங்க, யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். பொதுவாக நம்ம இங்கே விட்டுறலாம். நம்ம கிராமங்கள்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. எல்லோரும் இன்றைக்கி யாரும் பேசுறது இல்லை, செல்ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்க. செல்ஃபோன்லாம் இல்லாத காலத்தில் வாசல் என்ன பண்ணுவாங்க, மூத்த சகோதரிகள்லாம் அப்படி வரிசையாக அந்த லைட் இருந்த காலத்தில் உட்காந்துட்டு அது ஒரு என்ன சொல்ற, நம்ம பாஷையில் சொன்னால் ஒரு வாக்கு கூட அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் நைட்டு 10 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இப்படிதான் அநேக போதனைகள் இருக்குதுன்றார். நீங்க சொன்ன வார்த்தையை தான் பவுல் என்ன பண்றாரு, ஓப்பனாவே சொல்றாரு. எப்படி இந்த கட்டுக்கதைகள் இருக்குன்றார் பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இது யார்கிட்ட பேசுறாருன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட. சீர்கேடும், ஆக்சுவலா நம்ம நீதியை படிப்பிக்கணும், சீர்திருந்தணும்னு பார்க்குறோம். இது சீர்கேடு, ஒன்றுத்துக்கு ஆகாதுங்கிறாரு. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய், வேலைக்காகாத பேச்சு. அது அங்கே நடந்துச்சு தெரியுமா உனக்கு, இது இங்கே நடந்துச்சு தெரியுமா உனக்கு, அது தெரிஞ்சு என்ன பண்ணுறது, வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இருக்காது. இந்த கட்டுக்கதைகளுக்கு நீ என்ன பண்ண, எங்க வசனம் போதிக்கப்படாம நிறைய கதை வருதோ புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேர் பைபிள் சொல்லுது கிழவிகள் பேச்சு. இது அனாவசியம்ன்றாரு நமக்கு. நம்மள சொல்றாரு, நீ தேவ பக்திக்கு ஏதுவாக என்ன பண்ணு. இன்னைக்கு பாருங்களேன், கூட்டம் எங்கதான் அதிகமா போகும்னா இந்த மாதிரி கட்டுக்கதைகளுக்கு தான் என்ன ஆகும், கூட்டம் போகும். காரணம், அதுக்கு பின்னாடி சாத்தான் இருக்கான். சாத்தான் இன்னைக்கு மக்களை எப்படி ஏமாத்திட்டானா, ஒன்றும் இல்லை, நல்ல விஷயத்த பாகக்காய் இனிக்கும்னு என்ன பண்ணிட்டான் எல்லாருக்கும் சொல்லிட்டான். ஆனா உண்மை என்னன்னா, பாகக்காய் என்ன பண்ணும், ஆனா இனிக்கும். இன்னைக்கு யாரை கேட்டீங்கனாலும் இனிக்கும்பாங்க. அந்த மாதிரி நல்லதை கெட்டதுன்னும்
கெட்டது நல்லதுன்னு ஒன்றும் இல்லை. இந்த கிளாஸுக்கு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அங்கே போகாதீங்க, அவங்களாம் மோசமான கூட்டம். ஆனால் இங்கே வந்தவங்களுக்கு தெரியும், இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாட்டு பாடுறோம், ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், ஒரு ப்ரேயர் பண்ணுறோம், உண்மையை சொல்கிறோம். அதை நம்புறதும் நம்பாததும் நம்ம சுயாதீனம். ஆனால் உண்மையை சொல்கிறாங்க, இவ்வளோதான் இங்கே நடக்குது. ஆனால் வெளியிருந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகாதீங்க, அவங்க 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 இவங்க அவங்க அதை தான் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் வந்து இந்த பாடம் கேட்கும் பொழுது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொன்னாங்க. வெளியே அவங்க வந்து அந்தி கிறிஸ்து, அவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரத்தம் வச்சுருப்பாங்க, ரத்தத்தையும் என்ன பண்ணுவாங்க எடுத்து குடிச்சுக்குவாங்க, இப்படியெல்லாம் கதை. அங்கே ஃப்ரிட்ஜும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, பொதுவாக சாத்தான் ஒரு வஞ்சனையை கொண்டு வரான். இது கிளியராக வசனத்தில் இருக்கு, வாசிக்கலாம். ஏசாயா 5:20. ஏசாயா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அவங்க அவ்வளோதான்றார். அவங்களுக்கு ஒரு ஆக்கனி தீர்ப்பு வரப்போகுது. அவர் சொல்றாரு, இருளை வெளிச்சமும், இது வெளிச்சம் வசனம், இதை இருளுன்னு என்ன பண்றாங்க, சாதிக்கிறாங்க. இதெல்லாம் யாருடைய வேலைன்னா சாத்தானுடைய வஞ்சனை. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நல்லா கவனிங்க, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாருன்னா இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான். நம்ம படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவனிடத்தில் எனக்கு பங்கு இல்லைன்றாரு. இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் சத்தியம் தெரியாத அவர்களுடைய மனசை குருடாக்கி இருக்கான். என்ன குருடாக்கி இருக்கானா, தேவனுடைய சாயல். யாரு? தேவன் கிடையாது, தேவனுடைய சாயல் குமாரன். சாயலா இருக்கிற கிறிஸ்துவுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அதான் இங்க படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த உண்மையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு கண்ணு தெரியாதபடிக்கு சாத்தான் என்ன பண்றான், மறைச்சிருக்கிறான். தேவனுடைய கிருபை இன்னைக்கு கண் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியுது. இந்த விஷயத்துக்கு பேர் தான் பைபிள் சொல்லுது மகா பரிசுத்தமான விசுவாசம். சரி, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் ஆதி சபையில இருந்துச்சுல்ல, இன்னைக்கு நிறைய நாட்கள் ஆன பிறகு இன்னைக்கு உலகம் எங்கும் இது கரப்ட் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல இது இப்படிதான் ஆகும்னு பைபிள்ல ஆண்டவர் உவமைகளாகவே பேசியிருக்கார். 2 உவமையை சுருக்கமாக பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாடத்தை திரும்பி ஒரு முறை ரீகால் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஸோ முதல் உவமை கடுகு. வாசிக்கலாம். மத்தேயு 13:31. மத்தேயு 13:31. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். பாருங்க, கிளியரா பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்புமையா இருக்கு? கடுகு விதைக்கு. நீங்க கடுகு மரத்தை பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் கடுகு மரத்தை பார்த்துருக்கீங்க? பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லையா யாருமே? கடுகு பார்த்துருக்குறோம், ஆனால் கடுகு எப்படி வரும்னு தெரியும். வசனம் பாருங்க, அது சகல விதைகளிலும் சிறியதா இருந்தும் வளரும் போது, நம்ம ஓவரா சிட்டிக்குள்ள இருக்கிறோம்னு நினைக்கிறேன், அதான் பிரச்சனை. கொஞ்சம் அந்த பக்கம் கிராமத்து பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகுதுன்னா பெரிய மரமாயி ஆகாயத்து பறவைகள் வந்து என்ன பண்ணுது, தங்குது. ஆண்டவர் ஒன்று சொல்றார் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமையா. ஆக்சுவலாக கடுகு செடியாக தான் வளரும். கடுகு என்ன ஆகாது, மரம் ஆகாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது செடியாதான்ப்பா இருந்திருக்கணும், மரம் ஆக்கிட்டாங்கன்றார். சரி, மரமானனால என்ன ஆண்டவரேனா, நிறைய பறவைகள் வந்து அந்த மரத்துல என்ன பண்ணுது, உட்கார்ந்துருச்சுங்கிறார். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, பறவைகள் வந்து உட்காரக்கூடிய கூடு என்ன, ஏன் கடுகு செடி ஆகாம மரமாச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா முதல்ல ஆண்டவர் உண்மையான சபைக்கு சத்தியம் சொன்னார். அது சின்ன கடுகு செடி மாதிரி வந்திருக்கணும். போலியான உபதேசம் உள்ள வந்து செடியா இருக்க வேண்டிய கடுகு செடியை பெரிய மரம் ஆக்கிருச்சு. அந்த வளர்ந்த மரத்துல நிறைய கிளைகள் வந்துச்சு.
நிறைய கிறிஸ்தவ மார்க்கம், நிறைய டினாமினேஷன்ஸ் வந்துச்சு. இப்போ அது மேலையெல்லாம் எது வந்து கூடு கட்டிருச்சுன்னா ஆகாயத்து பறவைகள். இப்போ ஆகாயத்து பறவைகள்லாம் என்ன பண்ணும்? கண்டுபிடிக்கணும். ஆகாயத்து பறவைகள் வேற யாரும் கிடையாது, சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த கிறிஸ்தவ மார்க்கம்ன்றது ஒரு சின்ன விதை, அழகா சின்னதா வளர்ந்துருக்கணும். இன்னைக்கு சாத்தான் பெருசா வளர வச்சுட்டான். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் எதிர்பார்த்த மாதிரி வளராம இன்னைக்கு எக்கச்சக்க கிளைகள் விட்டுருச்சு. ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு விசுவாசம். இப்ப அந்த கிளைகள் மேல எதுக்கு வசதியா போச்சுன்னா, சாத்தான் வந்து கூடு கட்டிட்டான். உனக்கு நல்லா டான்ஸ் ஆடணும்னு ஆசையா, வா உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். நீ என்ன பண்ணு? நீ அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா, உன்னை இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். நீ என்ன பண்ணு? அமைதியா இரு. நீ பைபிள் படிக்கணும்னு ஆசைப்படுறியா, உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். ஆனா சத்தியம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, தெரிஞ்சுக்க கூடாது. இப்போ ஆகாயத்து பறவைனா என்னன்னா கிளியரா சொல்றாரு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கிட்ட யாரு கிரியை செய்வானா? சாத்தான். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்தில் இப்பொழுது கிரியை செய்கின்ற ஆகாயத்து அதிகார பிரபு யாருன்னா, இந்த அட்மாஸ்பியருக்கே ராஜா சாத்தான். இன்னைக்கு அவன் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சோர்ஸ். இப்ப அது மேல கூடு கட்டிருச்சு. இந்த கூடு என்ன பண்ணும் பார்க்கணும். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பாருங்க, இதை குறித்து டீட்டெயிலாக இன்னொரு ஒரு மாசத்துல நம்ம ஒரு பாடத்துல பார்க்க போறோம். பட் இப்ப எளிமையா பார்த்துக்கலாம். மகா பாபிலோன் வீழ்ந்தது வீழ்ந்தது. அந்த பாபிலோன் என்னங்கிறாருன்னா, அது பேய்களுடைய, யாராவது வீடு வாடகை கொடுவீங்களா இந்த மாதிரி ஆட்களுக்கு? அவர் சொல்றாரு, அது பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடு. அடுத்து சொல்றாரு, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளின். அப்படின்னா ஒரு உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம் எளிமையா வளர்ந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கணும். பெரிய மரம் ஆயிருச்சு, அதுவே அங்க தப்பு. அந்த பெரிய மரத்துல சாத்தான் கூடு கட்டி என்ன பண்றான், ஒவ்வொரு பொய்யான போதகத்தை என்ன பண்றான், விதைக்கிறான். இது ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு அப்படிதான் நிக்குது உலகமே. கரெக்டுங்களா? அடுத்து இன்னொரு உவமை இதை தொடர்ந்து பேசுறார். எத்தனை பேர் மாவு வச்சிருக்கீங்க வீட்டுல? மாவு எல்லாரும் வச்சிருக்கோம். அந்த மாவை பத்தி ஒண்ணு பேசியிருக்கார், ஞாபகம் இருக்கா? புளித்த மாவு. வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். பாருங்க, பரலோக ராஜ்யம் இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு புரியாது என்ன சொல்றாரு அப்படின்னு. புளித்த மாவுக்கு எப்படி இருக்கு, ஒப்பா இருக்கு. அதை ஒரு ஸ்திரீ, இந்த ஸ்திரீ யாருன்னு படிப்போம் வரக்கூடிய நாட்கள்ல, ஒரு ஸ்திரீ எடுத்து அதை முழுவதும் புளிக்கும்படி 3 படி மாவில் என்ன பண்ணாங்க. ஆக்சுவலா உண்மையான உபதேசம் கரப்ட் ஆயிடுச்சுங்கிறார். மாவு புளிச்சு போறது எதற்கு வந்து அடையாளம்னா, மாவு கெட்டு போக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். கொஞ்ச நாள் ரொம்ப புளி பெருகிடுச்சுன்னா பயன்படுத்தவே முடியாதுன்னு பார்க்கணும். ஆண்டவர் இந்த புளித்த மாவை குறித்து தன்னுடைய வருகையில பேசியிருக்கார். ஞாபகம் இருக்குங்களா? பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பவர்களுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள்னார். வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். அதாவது புளிச்ச மாவுன்னு ஆண்டவர் சீரியஸா ஒரு கான்செப்ட் பேசும்போது ஜனங்க ஏதோ மாவை பத்தி பேசுறது அப்பம் சுடுவார் போல இருக்கு, ஆண்டவர் ஏதோ புளிச்ச மாவை பத்தி பேசுறாருன்னு நினைச்சிட்டாங்க. ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நீங்க அப்படி நினைக்கிறீங்களேப்பா, நான் சொன்ன கருத்து புரியலையான்னு. ஆக்சுவலா பதுசேயர்கள் சதுசேயர்களுடைய புளிச்ச மாவுன்னு என்னன்னா, அவர்கள் கொண்டிருந்த தவறான விசுவாசம். சதுசேயர்கள் என்ன நம்புனாங்கன்னா, உயிர்த்தெழுதலே இல்லைன்னு நம்புற கூட்டம். பரிசேயர்கள் என்னன்னா,
நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட அன்பு உண்மையான விஷயத்தை விட்டு போட்டு வெந்தயம், கொத்தமல்லி, ஒர்த்தலாம், அதாவது வடிகட்டுவாங்களாம், ஒட்டகத்தையே விட்டுருவாங்க வடிகட்டுறதுல. அப்படின்னா பைபிள் வசனம் சொல்லக்கூடிய உண்மையை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்தை பிடிச்சுக்குவாங்க பரிசேயர்கள். உம்முடைய சீசர்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்களே அப்படிம்பாங்க. கை கழுவாம சாப்பிட்றது கூட ரெண்டாவது, இருதயம் சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் பேசுறாரு. சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல இல்லைன்னு நம்புற ஒரு கூட்டம். அதனாலதான் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒருத்தருடைய மனைவிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவர் மறிச்சிடுறாரு. அவங்க சகோதரனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவரும் மறிச்சிடுறாரு. அவங்க சகோதரனை கல்யாணம், அப்படியே 7 பேரை மேரேஜ் பண்ணிட்டாங்க. உயிர்த்தெழுதல்ல இவங்களுக்கு யார் ஹஸ்பண்டுன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க வேலை என்னன்னா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நம்ப வைக்கணும். ஆண்டவர் சொல்லுவாரு, அங்க கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை, எல்லாரும் தேவதூதர்களை போல இருப்பாங்க, முடிச்சுட்டு போயிடுவார். அப்ப ஆண்டவர் இங்க சொல்ற புளிச்ச மாவு என்னன்னா தவறான உபதேசம். இப்படிதான் ஒரு ஸ்திரீ இருக்கு, பேருக்கு மாத்திரம் நாங்க கிறிஸ்தவர்கள் சொல்லிப்பாங்க, ஆனா கிறிஸ்து சொன்ன எதை என்ன பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வாசிக்கலாம். ஏசாயா 4:1. ஏசாயா 4:1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். பாருங்க, கிளியரா சொல்றாரு. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சு கொண்டு, இதுவே முதல்ல தப்பு. கரெக்டுங்களா? பிடித்து கொண்டு அந்த ஹஸ்பண்ட சொல்லுவாங்களா அந்த 7 பேரும், நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதான் சாப்பிடுவோம், எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் போடுவோம், ஆனால் இனிஷியலுக்கு மட்டும் உங்கள் பேர் என்ன பண்ணிக்குவோம். இன்னைக்கு தான் கிறிஸ்தவ பிள்ளைகள் நிலைமை இதுதான். கேட்டால் கிறிஸ்தவர்கள்ன்றவாங்க, ஆனால் பைபிள்னு சொல்ல ஒன்றையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க. கிறிஸ்துவையே வஸ்திரமாக போட்டுக்கணும், நம்மளை பார்த்தா கிறிஸ்து தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு இருப்போம். என்ன பண்ணுவோம், வருஷத்தில் 2 நாள் மட்டும் கோயிலுக்கு போவோம். அந்த 2 நாள் என்னது நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 2 நாள் 2 நாளோ 3 நாளோ வச்சு அதுக்கு மட்டும் போவோம். பக்கத்து வீட்டிலலாம் சொல்லிடுவோம், நாங்கள் யார், நாங்கள் கிறிஸ்தவர். யாராவது பைபிளை பற்றி பேசினா எங்களுக்கு கோபம் வரும், ஆனால் பைபிள் என்ன இருக்குன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாது. இந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க. கிளியராக சொல்கிறாரு, இந்த ஸ்திரீகள் மாதிரின்றார். அப்போ நாம் இந்த ஸ்திரீகளாக வர்றதுக்கு நம்ம வரல, கற்புள்ள கன்னிகையா ஆண்டவர்ன்ற மணவாளனுக்கு உண்மையான ஸ்திரீகளாக நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம பார்க்குறோம் 3 படி மாவுன்றார். இன்னைக்கு 3மே புளிச்சு போயிருக்கு. இந்த 3 படி மாவை பவுல் சொல்றாரு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:13. 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. பாருங்க, இது 3மே இன்னைக்கு கெடுத்து வச்சிருக்காங்க. முதல்ல விசுவாசம். விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த பாவம் செய்த மனுக்குலத்திற்கு ஒரு ரட்சிப்பு வரணும்னா அவரோடு கூட ஒரு கூட்டம் ஆளுகைக்கு போகணும், 1000 ஆண்டு அரசாட்சியில் ரட்சிப்பை கொடுக்கணும். இதுதான் விசுவாசம். இன்னைக்கு அந்த விசுவாசமே கிடையாது. பேர் மட்டும் கிறிஸ்டின் பேர் வச்சுக்கிட்டா போதும், செத்தா அடுத்த நொடிய பரலோகம் தான். நீங்கள் என்ன வாழ்ந்தீங்க என்ன பண்ணீங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. போதனை இப்போ அப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் செத்து போனா அவங்களே சொல்லிடுவாங்க அவர் பரலோகம் சென்று விட்டாருன்றவாங்க. அப்படி அல்ல. 1,44,000 பேர் தான் மகிமைக்கு போக முடியும்னு வசனம் சொல்லுது, விசுவாசம் சொல்லுது. இது இன்னைக்கு புளிச்சு போயிடுச்சு. பேர் வச்சுக்கிட்டா போதும் பரலோகம் போயிடும். பேரை மட்டும் மாத்திடுவாங்க ஞானஸ்தானத்தில், இல்லைங்களா? இப்படி இருக்கிறீங்க, இன்று முதல் நீ ராபர்ட் என்று அழைக்கப்படுவாய், அவ்வளவுதான், முடிஞ்சு. ராபர்ட்னு பேர் வச்சா போயிடலாம். அடுத்து நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா பொதுவான நம்பிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு யாரெல்லாம் நல்லது செய்கிறாங்களோ அவங்க பரலோகம், ஆண்டவர் பற்றி தெரியலினா அவங்க நரகம்தான். இப்படி ஒரு உபதேசம் இருக்கா பைபிளில்? ஆண்டவர் பற்றி தெரியலினா தெரிஞ்சுக்கொள்ள ஒரு காலம் இருக்கு. நரகன்ற ஒரு விஷயம் பாதாளம் தாங்கிற உண்மை இல்லை. விசுவாசமும் போயிருச்சு, நம்பிக்கையும் போயிருச்சு. அன்பை பற்றி சொல்லவே வேணாம். கரெக்டா இல்லைங்களா? ஆக்சுவலாக தேவன் காமிச்ச அன்பு என்னன்னா, எதையும் எதிர்பார்க்காம அவர் நம்ம மேல காமிக்கிறார். அவருடைய குமாரனை கொடுத்தாரு. இன்னைக்கு அன்பு கம்ப்ளீட்டா போயிட்டு பொதுவாக எல்லாருக்கிட்ட என்ன காணப்படுதுன்னா, பேர் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க பேருக்கு, ஆனா சண்டை போடுவாங்க, விரோதிப்பாங்க. கரெக்டா இல்லைங்களா? திட்டிக்குவாங்க. சுபாவ குணங்களே என்ன ஆகுதுன்னா மாறுது. இது எல்லாமே இன்னைக்கு புளிச்சு போயிருக்கு. இதுல சில புளிப்பு நம்மகிட்ட கூட இருக்கலாம்.
இப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஆகணும்னா வெளில வரணும். துர்குணம் படிக்கணும். அப்போ நல்லா கவனிக்கிறோம், ஆண்டவர் சொன்னது நிகழுது. நல்ல மணி கலைகள் தெளிவாக இருக்கு. மாவு புளிக்க வைப்பாங்கன்னு சொன்னாரு, இன்னைக்கு புளிக்க வச்சுட்டாங்க. கடுகு செடியாக தான் மாறணும், அதுக்கு பதிலாக மரம் ஆக்குவாங்க, சாத்தானை வந்து கூடு கட்டிக்குவான் அப்படின்னு சொன்னாரு, இன்னைக்கு கட்டிட்டான். இப்ப இதிலிருந்து ஒரு கூட்டத்தை மட்டும் தனியாக கூப்பிடுறாரு. இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம் ஒன்று இருக்கு. இந்த விசுவாசம் எல்லாருக்கும் தெரியாது. பைபிள் வசனம் சொல்றத யார் ஒருவர் உறுதியா நம்புறாங்களோ அதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இதன்படி யார் வாழ்றாங்களோ அவங்க தான் மகிமைக்கு போக முடியுன்ற உண்மையை ஆதி காலத்தில் அப்போஸ்தலர்கள் நம்பினாங்க. இன்னைக்கு அதே வழியில இந்த சத்தியம் அவர்கள் சொன்ன வசனத்தின் மூலமா நம்ம காதுக்கு கேட்குது. இது தேவன் கொடுத்த மாபெரும் கிருபை, அவருடைய இரக்கம். நம்முடைய சொந்த முயற்சியில எல்லாம் இது என்ன ஆகல, வரல, தேவனா கூப்பிட்டு கொடுக்குறாரு. கரெக்டுங்களா? அப்போ பாடத்தை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். மகா பரிசுத்தமான விசுவாசம்ன்ற பாடத்துடைய தலைப்பு வந்தோம்னா முதல்ல என்ன கேட்டோம்னா, விசுவாசம்னா என்னன்னு கேட்டோம். நம்ம அந்த வசனத்தை சொல்லிட்டோம், எபிரேயர் 11:1. அதுக்கு ஒரு விளக்கம் பார்த்தோம். நாளைக்கு மழை வருமா? ஆனால் நாளைக்கு சூரியன் உதிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உதிக்கணும். கண்டிப்பா அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்புறோம் பாருங்க, நடக்காததுக்கு முன்னாடியே. இதுதான் விசுவாசம். சரி, இன்னைக்கு பொதுவாக கிறிஸ்தவ பிள்ளைகள் எப்படியெல்லாம் விசுவாசிக்கிறாங்கன்னா, ரட்சிப்பின் விசுவாசன்றாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா பரலோகம், ஏற்றுக்கொண்டுட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம். இது ஒரு கான்செப்ட். அனுதின விசுவாசம். அனுதின விசுவாசம்னா அன்னன்னைக்கு இருக்கிறத கடவுள் கொடுப்பாருங்க, அதுக்காக கடவுளை நம்புறங்க, இப்படி ஒரு கூட்டம். உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம். பொதுவாக அநேக கிறிஸ்தவ நண்பர்கள் பிள்ளைகள் இப்படிதான் இருக்கிறாங்க. ஒருத்தர் போதிச்சாருன்னா அதுதான் சரி. ஆனா நாம இது எல்லாத்திலிருந்தும் சற்று வேறுபடுறோம். உபதேசத்தின் அடிப்படையில் விசுவாசத்துல நம்மளும் இருக்கிறோம். ஆனா அந்த உபதேசம் பைபிள் வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். அந்த வசனத்தின் அடிப்படையில் வர்ற விசுவாசத்தை யார் ஒருவர் உறுதியா நம்புறாங்களோ அதுக்கு பேரு தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இது இன்னைக்கு தோன்றல, 2026 புதுசா வரலீங்க. ஆதி காலத்துல ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு சொன்ன விசுவாசம். இந்த விசுவாசம் இன்னைக்கு நம்ம கிட்ட கடந்து வந்திருக்கு. இந்த விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, யாரை எப்படி கூப்பிடணும், எப்படி கூப்பிடக்கூடாது, எது உண்மை எது பொய், சாத்தான் எப்படி வஞ்சனைக்குள்ள நம்மளை என்ன பண்ணுவான், ஏமாத்துவான், எல்லா விஷயங்களையும் தேவன் சொல்லி கொடுத்துட்டார். சொல்லி கொடுத்தபடி வரக்கூடிய நாட்கள் நம்ம அடுத்து என்ன பண்ணணும், கிரியையில காமிக்கணும். அப்படி நம்ம கிரியையில காமிக்கும் போது மேலும் தேவன் சத்தியங்களை என்ன பண்ணுவார், நமக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுப்பார். அப்பேற்பட்ட சத்தியங்களை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு உண்மை கிறிஸ்தவர்களாக, மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல் கட்டப்பட்டவர்களாக நாம் மாற தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த பாடத்துல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மீண்டுமாக கூட பாடம் முடிஞ்சு ஜபம் முடிஞ்ச பிறகு கூட சகோதரர்கள்ட்ட நீங்க என்ன பண்ணலாம்னா டிஸ்கஸ் பண்ணலாம். தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.